வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் மணிகண்டன். இன்று நாம் பார்க்க இருக்கும் நிகழ்வு என்னவென்றால், உருவச்சுரங்கம் மற்றும் பாரதிய வித்யா பவன் இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவே என்ற மாதந்தோறும் நடைபெறும் நிகழ்விற்கு வந்திருக்கிறோம். இந்த மாதம் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் எழுதி வெளியிட்ட சின்ன சின்ன வெளிச்சங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை திரு எழுத்தாளர் ரமணன் அவர்கள் மக்களிடையே எடுத்துரைக்க இருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். நேயர்களே, கல்லூரி பேராசிரியை திருமதி உலகநாயகி அவர்கள் பேசுகிறாங்க, கேட்கலாம். வணக்கம். மாதம் மாதம் திங்கள்தோறும் ஒரு இலக்கிய முற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையோடு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகிற டாக்டர் உலகநாயகி பழனி என்கிற ஒரு பெயரளவில் நாம் தமிழ் கூறும் நல்லுலகில் உலா வந்தாலும் திங்கள்தோறும் ஒரு இலக்கிய முற்றத்தை நடத்த வேண்டும் என்ற ஆசையோடு உறவுச் சுரங்கம் என்கிற ஒரு அமைப்பை நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கினேன். இந்த அமைப்பு முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய அமைப்பு. இந்த அமைப்பினுடைய குறிக்கோள் வாழுகிற தலைமுறை எழுத்தாளர்களை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய குறிக்கோள். அந்த குறிக்கோளின் அடிப்படையில் உறவுச் சுரங்கம் இயக்குவதற்கு ஒரு பொருளாதார பின்புலம் தேவை இல்லையா? அந்த வகையில் நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக நிறுவனத்தினுடைய இலக்கிய வள்ளல் முரளி ஐயா அவர்கள் நான் அந்த புரவலராக இருக்கிறேன் என்று அந்த மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் தேவை. அந்த இடத்தை வணக்கத்திற்குரிய பாரதிய வித்யா பவனுடைய செயல்படுகிற தலைவர் செயலர் ஐயா திரு ராமசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் திங்கள்தோறும் இந்த இலக்கிய முற்றம் செமையான முறையில் நடந்து வருகிறது. உறவுச் சுரங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக அமைப்பு, பாரதிய வித்யா பவன் என்கிற சமூக அமைப்பு, 3 அமைப்புகளும் இணைந்து இந்த திங்கள்தோறும் இலக்கிய முற்றத்தை முகிழ்ப்பதற்காக மிகப்பெரிய பணியை செய்து வருகிறார்கள். நாங்கள் இந்த உறவுச் சுரங்கத்தின் அடிப்படை முறையிலே இதனுடைய குறிக்கோள் வாழும் எழுத்தாளரின் படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளின் அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு கல்வி வள்ளலாக விஞ்ஞான அறிவுடைய கல்வி வள்ளலாக விளங்கிய வணக்கத்திற்குரிய அமரர் ஐயா திரு ஓசை குழந்தைசுவாமி அவர்களின் கல்வியியல் பணிகளை குறித்து ஓராண்டு நிகழ்வு நடத்தினோம். 2ஆம் ஆண்டு படைப்புலக பிரம்மாவாக படைப்புலக பெண் பிரம்மாவாக நம் முன்னால் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய உயரிய சிந்தனையும் நற்சிந்தனையும் மிகுந்த பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த பெண் எழுத்தாளர் வணக்கத்திற்குரிய அம்மையார் திருமதி சிவசங்கரி அவர்கள் படைப்பை குறித்து சிகரம் தொட்ட சிவசங்கரி என்கிற ஒரு தலைப்பில் 12 திங்கள் இலக்கிய நிகழ்வை நடத்தினோம். இது 3ஆம் ஆண்டு. இந்த 3ஆம் ஆண்டு இறையன்பு இலக்கியங்களோடு ஒரு இனிய சந்திப்பு என்கிற இந்த நிகழ்வை கடந்த ஜூன் மாதம் தொடங்கினோம். இதுவரை 8 மாதங்கள் நிறைவுற்றிருக்கிறது. இன்னும் 5 மாதங்கள் கழித்து இந்த நிகழ்ச்சி நிறைவடைய இருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு மிகச்சிறந்த வாழும் எழுத்தாளரின் படைப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அரும்பெரும் பணியில் இலக்கிய வள்ளல் ஐயா திரு முரளி அவர்களும் சமூக சிந்தனையாளர் ஐயா திரு ராமசுவாமி அவர்களும் இலக்கியத்திற்காக உறவுச் சுரங்கத்தை உருவாக்கிய நானும் மூவரும் இணைந்து இந்த அமைப்பை செம்மையான முறையில் நடத்தி வருகிறோம். தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் மக்களின் நெஞ்சமெல்லாம் திங்கள்தோறும் இந்த இலக்கிய முற்றம் மிக சிந்தனையையும் மிக அரிய கருத்தையும் பொக்கிஷமாக கொண்டு போய் அவர்கள் உள்ளத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த அமைப்பு தந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் கடந்த 30 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இந்த ஆண்டு நான் பணி நிறைவு பெற இருக்கின்றேன். நான் பணி நிறைவு பெறுகிற இந்த வேளையில் தமிழ் கூறும் நல்லுலகில் உறவுச் சுரங்கத்தின் மூலமாக ஒரு பெரிய இலக்கிய பாலத்தை உருவாக்குவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை தமிழன்னை எனக்கு அளித்தனள் என்று கருதுகிற போது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்ன பாரதியின் வைர வரிகளுக்கேற்பவும், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கேட்டானே பாரதி. அப்படி என் வாழ்க்கை இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு பயன்பட வேண்டும் என்று கருதி இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறேன். தமிழ் கூறும்
அன்பு நெஞ்சங்கள் இதை வாழ்த்தி வரவேற்ற வண்ணமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களால் இந்த உறவு மிகப்பெரிய இலக்கிய உறவாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற தகவலை இந்த ஒளிப்பதிவில் தருவதில் நான் அகமகிழ் கொள்கிறேன். வாழ்க வையகம், வளர்க நற்றமிழ். வணக்கம். நேயர்களே, பேராசிரியர் அம்மா அவர்கள் பேசியதை கேட்டீங்க. இன்று இருக்கிற காலகட்டங்களில் வந்துட்டு சாதாரணமாக ஒரு நிமிஷம் தமிழில் பேசுகிறதுக்கே நமக்குலாம் வந்துட்டு நடுவில் இங்கிலீஷ் கலந்துக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ தூய தமிழையும் இலக்கியத்தையும் காக்கிறதுக்காக நாங்களும் இருக்கிறோம், எங்களை போன்ற அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசின தமிழை கேட்கும்போது நமக்கும் ஆசையாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் இருக்குது. தமிழில் இந்த அளவுக்கு மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் பேச முடியும் அப்படின்னு நமக்கும் தோணுது. இந்த இலக்கியத்தை வளர்க்குறதுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. இலக்கியத்தை வளர்க்குறதுக்காக பாடுபடுறோம். அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களை சுற்றி வந்துட்டு மிகவும் தமிழை நேசிக்கக்கூடிய பலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். இனிய மாலை வணக்கம். உறவு சுரங்கம், பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கின்ற 3 அமைப்புகளும் இணைந்து நடத்தும் இறையன்பு இலக்கியங்களோடு ஒரு இனிய சந்திப்பு என்கிற இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் அகமகிழ் கொள்கின்றோம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உறவு சுரங்கம் என்கிற இந்த இனிய இலக்கிய அமைப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய லண்டன் பயணம் என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. லண்டன் தமிழ்ச்சங்கத்தில் உரையாற்றிவிட்டு லண்டன் மாநகரில் எதை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை என்று என்னை கேட்டபோது லண்டன் பாராளுமன்றத்தை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்காக என்னை பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போன போது உள்ளே நுழைகிற போது ஷேக்ஸ்பியரினுடைய அழகான படத்தை நான் பார்த்தேன். அன்றையிலிருந்து என் மனதுக்குள் பாராளுமன்றத்துக்குள் ஒரு இலக்கிய சிந்தனையாளனின் புகைப்படம் இருக்குமேயானால் பாராளுமன்றம் கூட ஒரு மிகச்சிறந்த வசந்த சோலையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற எண்ணம் என் நெஞ்சினுள் எழுந்தது. அதற்கு பிறகுதான் உறவு சுரங்கத்தை நான் உருவாக்க துடித்தேன். ஒரு அரசியல்வாதிகள் குழுமி இருக்கக்கூடிய பாராளுமன்ற வளாகம் ஒரு இலக்கியவாதியின் புகைப்படத்தோடு திறக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏன் அந்த நாடு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைதி பூங்காவாக இருக்காது? ஆக நம் இந்திய தாய் திருநாடும் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இலக்கியவாதியின் சிந்தனைகள் இதயத்தோடு உறவாட வேண்டும் என்று சிந்தித்து உறவு சுரங்கம் என்கிற இந்த அமைப்பை உருவாக்கினேன். இந்த அமைப்பை உருவாக்கிய பிறகு வாழுகின்ற படைப்பாளர்களின் படைப்புகளின் அரிய கருத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்த காரணத்தினால் இலக்கிய வள்ளல் ஐயா திரு முரளி அவர்களை சந்தித்த போது ஆற்றுப்படை இலக்கியங்கள் எப்படி புரவலர்களால் வளர்க்கப்பட்டதோ அதுபோல் இன்றைக்கும் ஆற்றுப்படை இலக்கியங்களில் புகழப்படுகிற புரவலர்களாகிய மன்னர்கள் வடிவத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இலக்கிய வள்ளல் திரு முரளி அவர்கள் ஒரு சான்றாக திகழ்ந்தார்கள். அவரை சந்தித்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக அமைப்பு, உறவு சுரங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு, பொருளாதாரமும் இலக்கியம் இணைந்து விட்டால் போதுமா? அது மக்களை சென்று அடைவதற்கு ஒரு இடம் வேண்டாமா? அந்த இடத்தை பாரதிய வித்யாபவன் வணக்கத்திற்குரிய ஐயா செயலர் திரு ராமசாமி அவர்கள் நான் இந்த இடத்தை உருவாக்கி தருகிறேன் என்று சொல்லி திங்கள்தோறும் இந்த இலக்கிய முற்றத்திற்கு இந்த இடத்தை அளித்து பெருமை சேர்த்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதுவரை 36 மாதங்கள் 3 ஆண்டுகள் உறவு சுரங்கம் நடைபோட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 36 கற்றறிந்த தமிழ் சான்றோர்களுக்கு நாங்கள் ஆண்டுதோறும் மிகச்சிறந்த விருதினை அளித்து வருகிறோம். 2013ஆம் ஆண்டு இலக்கிய வள்ளல் முரளி ஐயா அவர்கள் உதவியோடு கல்வி வள்ளல் திரு வாசி குழந்தை சுவாமி அவர்களின் படைப்பை குறித்து ஓராண்டும், 2ஆம் ஆண்டு படைப்புலக பெண் பிரம்மாவாக நாமெல்லாம் பார்க்கிற சிகரம் தொட்ட சிவசங்கரி அவர்களுடைய படைப்புகளாகும். இந்த 3ஆம் ஆண்டு இதயத்தோடு இதயமாக உறவாடுகிற இறையன்பின் எழுத்துக்கள் எப்படி நம்மை அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகிற எழுத்துக்களாக அமைகின்றன. அந்த வகையில் அந்த எழுத்துக்களுக்கு ஒரு முற்றம் வேண்டும் என்று சொல்லி இந்த இலக்கிய முற்றத்தை இந்த ஆண்டு உருவாக்கி இருக்கிறோம். இதுவரை 36 தமிழறிஞர்களுக்கு பாரதி பணிச்செல்வர், தமிழ் பணிச்செம்மல், தமிழ் சான்றோர் விருது என்று மிகச்சிறந்த விருதுகளை அளித்திருக்கிறோம். படைப்புலக சிற்பி என்று 12 பேருக்கு விருது அளித்திருக்கிறோம். இப்படி மிகச்சிறந்த பணியை உறவு சுரங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதி வித்யாபவன் மூவரும் இணைந்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். இந்த பணி அனைத்துக்கும் பெருமை
அரங்கத்திற்கு பெருமை சேர்க்கிற நீங்கள் இலக்கிய சுவைஞர்கள் இருப்பதால் தான் இந்த நிகழ்வை எங்களால் செம்மையான முறையில் நடத்த முடிகிறது. இந்த மாதம் மார்ச் மாதம் நிகழ்வு இப்பொழுது இனிதே தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க இருக்கின்ற நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நிகழ்வில் மிக சிறந்ததொரு உரையை இறையன்பு ஐயா அவருடைய சின்ன சின்ன வெளிச்சங்கள் என்கிற நூலை குறித்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் எழுத்தாளர் ஐயா திரு ரமணன் அவர்கள் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். ரமணனோடு 2 மணி துளிகள் நாம் உட்கார்ந்திருந்தாலே போதும். தமிழகத்திலும் சென்னை மாநகரிலும் பகையாக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரிலும் ஒருவர் இதயத்தோடு உறவாட முடியுமா என்று எண்ணி பார்க்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஐயா திரு ரமணன் அவர்கள். அவரோடு உட்கார்ந்து 2 மணி துளிகள் பேசுங்கள், 2000 விஷயங்களுக்கு விதை நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனையாளர் வருகை திரு ரமணன் அவர்கள். இன்னொரு மிகப்பெரிய அறிமுகம் திரு ரமணன் அவர்களுக்கு தரலாம். எல்லோரும் ஊரறிந்த மிகச்சிறந்த சிந்தனையாளர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், ஊடக திறன் இயலாளர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் மனிதர் உயர் திரு மாலன் அவர்கள், அவருடைய அன்பு சகோதரர் ஐயா திரு ரமணன் அவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி செம்மையான முறையில் நடைபெறுவதற்கு பன்னிசை கலை மாமணி என்று நாங்கள் எப்பொழுதும் போற்றி மகிழ்கின்ற வணக்கத்திற்குரிய திருமதி டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தினை இசைக்க வருகிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து வாசுகி கண்ணப்பன் அவர்கள். அனைவரும் எழுந்து நிற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீராறும் கடலொடுத்த நிலமடர்ந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து இசைத்த வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரி டாக்டர் திருமதி வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, இன்றைக்கு சான்றோர் விருது பெற்று தலைமை உரை ஆற்றுவதற்காக நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள நல்லாமூரில் தோன்றியவர். கடின உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதை உணர்ந்து 67 அகவை நிறைந்த இவர் தேனியைப் போல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உழைத்து வருபவர். நங்கநல்லூர் திருக்குறள் பேரவை செயலாளராகவும் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் அல்லும் பகலும் அயராது உழைத்து வருபவர். தலைவராகவும் அயராது உழைத்து வரக்கூடிய அரும்பெரும் நண்பர். இல்லை, நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்னு பார்த்தேன். இவர் ஆசிரியராக 25 ஆண்டுகளும், தலைமை ஆசிரியராக 10 ஆண்டுகளும், பேராசிரியராக 5 ஆண்டுகளும், முதல்வராக 5 ஆண்டுகளும் ஆக 40 ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய பெருந்தகை. இவரோடு பழகுகிற போது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும், யாராவது உடன் பிறந்த சகோதரரோடு பிறக்கவில்லையா? ஒரு 5 நிமிடம் பெரியண்ணனோடு பேசுங்கள், அந்த துக்கத்தை பெரியண்ணன் போக்கி விடுவார். அதான் அவர் பேரே பெரியண்ணன். தம்மூர் மாணவர்கள் உயர வேண்டும் என்பதற்காக நல்லாமூர் மாணவர் சங்கம் தொடங்கி 50 ஆண்டுகளாக சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்கள் உயர அயராது பாடுபட்டு வருபவர். நல்லாமூரில் நூலகம் கட்ட தன் உழைப்பால் கிடைத்த வருவாயில் 3 லட்சம் மதிப்புள்ள இடத்தை அன்பளிப்பாக கொடுத்தார். மரக்கன்றுகள் நட ஆர்வமூட்டி மரக்கன்றுகளை நட்டு சோலையாக திகழ பல்லாற்றாலும் உதவி வருபவர். நாட்டுப்புற பாடல்கள், சாரணர் இயக்கம், இலக்கணம், இலக்கியம், தலைவர்கள், கல்வி ஆகிய தலைப்புகளில் 67 நூல்களை படைத்திருக்கிறார். இவர் எழுதிய திருக்குறள் உரை 2 லட்சத்திற்கு மேல் மக்கள் வாங்கி பயில்கின்றனர்.
கற்க கற்பிக்க என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கடைசியாக கை தட்டிடுங்க. ஆமாம். சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நடத்திய கருத்தரங்களில் கலந்து கொண்டு ஆய்வுரைகள் வழங்கிய பெருந்தகை. 6, 9, 11, 12 ஆகிய 4 வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் தமிழ் பாடநூல் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நடைபெற்ற உலகத் தமிழ் மாநாடுகளில் தலைமையேற்று சிறப்புரையாற்றியுள்ளார். கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் மாறிய பாலினரின் தேறிய பாடல்கள் என்ற தலைப்பில் திருநங்கைகள் பாடும் பாடல்கள் பற்றி ஆய்வுரை நிகழ்த்தியுள்ளார். புலம்பெயர்ந்த தமிழர்களின் பண்பாடு என்ற தலைப்பில் மொரீஷியஸ் நாட்டு மாநாட்டில் ஆய்வுரை வழங்கியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றில் ஆய்வுரையும் தலைமை உரையும் நிகழ்த்தியுள்ளார். டில்லியில் நடைபெற்ற தமிழ் அமைப்புகள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை நல்கினார். ஐயா அவர்கள் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரான பிறகு ஒரு மிகப்பெரிய சகோதர வாஞ்சையோடு பல்வேறு வகைப்பட்ட தமிழ் எழுத்தாளர்களை கழகத்தோடு தொடர்புபடுத்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு தன்னிகர் இல்லாத தனித்துவம் அளித்திருப்பது பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. உரைக்கோ, செம்மொழி செம்மல், சாரணப்பேரொளி போன்ற பல பட்டங்களை பெற்று திருக்குறள் விருது, நக்கீரர் விருது, கவியரசர் கண்ணதாசன் விருது போன்ற பல விருதுகளை பெற்ற இவர் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் தேசிய நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எட்டயபுரத்தில் எழுத்தாளர்கள் பலருக்கு பாரதியார் பிறந்த இல்லத்தில் டிசம்பர் 11ஆம் நாளில் பாரதி பணிச்செல்வர், பாரதி இலக்கிய செல்வர் விருதும் அளித்து வருகிறார். ஆசிரியர் தினமாகிய செப்டம்பர் 5ஆம் நாள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் ஆரம்ப கல்வி ஆசிரியர் முதல் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வரை சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து மாவட்டத்திற்கு 2 வீதம் 64 ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருதளித்து மகிழ்கிறார். தான் பிறந்த நாளாகிய மார்ச் 26ஆம் நாள் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு பணித்திறச் செம்மல் என்ற விருதினை வழங்கி வருகிறார். நங்கநல்லூர், முதன்மை சாலை, கடைத்தெரு, 6வது முதன்மை சாலை ஆகிய 3 இடங்களில் தினமும் ஒரு குறள் வீதம் கரும்பலகையில் எழுதி வருகிறார். திருக்குறளை வாழ்வியலாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக அரசின் சிறந்த எழுத்தாளர் விருது பெற்ற இவருக்கு பன்னாட்டு அரிமா சங்கத்தின் மூலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து பாராட்டி இருப்பினும் உறவு சுரங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன் மூவரும் இணைந்து இன்றைக்கு அவருக்கு சான்றோர் விருது என்கிற தமிழ் சான்றோர் விருது என்ற ஒரு விருதினை அளித்து மகிழ்கிறார்கள். நேற்றைய தினம் நாம் அகில உலக பெண்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து இன்றைக்கு இந்த அரங்கம் வந்திருக்கிறோம். பாரதி விரும்பிய அந்த உயரிய பெண்மைதான் தாய்மை உள்ளம் கொண்ட பெரியண்ணனுக்கு விருது வழங்க வேண்டும் என்று கருதி சென்னை ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் மிகச்சிறந்த படைப்புலக சிற்பியாக விளங்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் ஆலிஸ் ஜோசப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கத்திற்குரிய திரு நல்லாமூர் கோ பெரியண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது தமிழ்ச் சான்றோர் விருது வழங்கி பேராசிரியர் டாக்டர் ஆலிஸ் ஜோசப்பும் அவருடைய வாழ்க்கை துணைவர் திரு ஜோசப் அவர்களும் மேடைக்கு வந்து சிறப்பு செய்யுமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். தமிழ்ச் சான்றோர் விருது மத்திய மாநில அரசுகளின் நல்லாசிரியர் விருது உட்பட பல்வேறு அமைப்புகளின் விருதுகளை பெற்ற நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் இலக்கிய பேச்சுக்கு சொந்தக்காரர், சிறந்த மேடை பேச்சாளர், நல்ல படைப்பாளி, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர். இத்தகைய சிறப்புகளை பெற்ற நல்லாசிரியர் நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்களுக்கு தமிழ்ச் சான்றோர் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் உறவு சுரங்கம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றன. உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். நல்லாமூர் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள் செந்தமிழ் சேர்க்க வருகிறார்கள். வருக தலைமை உரை ஆற்றுவதற்காக முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உறவு சுரங்கமும் பாரதிய வித்யாபவனும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து ஒரு பெரிய செயற்கரிய செயலை செய்திருக்கிறார்கள். அது என்ன என்றால் ஒரு பெரிய விருது, அதுவும் சான்றோர் விருது என்ற விருது அளிப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். நான் அப்துல் கலாமிடம் பெற்ற விருதை விட அப்துல் கலாமிடம்
தேசிய நல்லாசிரியர் என்ற விருதை பெற்றேன். அவரிடம் செல்லுகின்ற பொழுது எல்லோரும் சென்று கொண்டே இருந்தார்கள். நான் மட்டும் நிற்க வேண்டிய சூழலை உருவாக்கினார் அப்துல் கலாம் அவர்கள். நான் விருது செல்வதற்கு முன்பாக அவருக்கு ஒரு திருக்குறள் நூலை அனுப்பி வைத்திருந்தேன். அவர் என்னை பார்த்ததும், பெரியண்ணன், உங்களுடைய திருக்குறள் நூலை பார்த்தேன், நன்றாக இருந்தது என்று அவருடைய வார்த்தையினாலே சொல்லி என்னை நிற்க வைத்து பெருமைப்படுத்திய சான்றோர் அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய கையினாலே பெறுவதை பெருமையாக கருதினாலும் இந்த உறவு சுரங்கத்தை நடத்துகின்ற பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருடைய நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். 1000ற்கு மேற்பட்ட நூல்கள் அவருடைய நூல் வெளிப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த அப்துல் கலாம் அவர்களுடைய கையினாலே வெளியிடப்பட்ட அம்மையார் அவர்கள் எனக்கு, அப்துல் கலாம் விருது பெற்ற எனக்கு சான்றோர் விருது அளிப்பது பெருமைக்குரியதாக நான் கருதுகிறேன். இந்த விழாவிலே வருகை தந்திருப்பவர்கள் எல்லாம் பெரிய சான்றோர்கள். அதுவும் இன்றைக்கு அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் என்பது ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிக்கு உயர்வதற்கு பாடுபட்டவர்களிலே முக்கிய பணி ஆற்றியவர்கள் இறைவணக்கம் பாடிய அம்மையார் வாசுகி கண்ணப்பன் அவர்கள்தான் இந்த சங்கத்தினுடைய செயலாளராக இருந்து அதை வழிநடத்தி என்னிடத்திலே ஒப்படைத்தார். நான் பொதுச் செயலாளராகி இப்பொழுது தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற பெரும் புலவர் பெருமைக்குரிய ராமமூர்த்தி ஐயா அவர்கள் பொருளாளராகவும், வாயை திறந்தாலே கவிதைகள் உதிர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த என் இதயத்திலே நிறைந்திருக்கக்கூடிய இதயகீதம் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சங்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ராமசாமி புதுவையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக எங்கு இலக்கியம் நடந்தாலும் உடனே வருகை தந்திருக்கின்ற அவர்கள், எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த பெருமைக்குரிய, என்னை எங்கு சென்றாலும் வழி நடத்தக்கூடியவர். நான் சாரண இயக்கத்தில் சேருவதற்கு 1972ஆம் ஆண்டு நங்கநல்லூரில் வந்த பொழுது சாரண இயக்க பயிற்சிக்கு செல்லுங்கள் என்று சொல்லி சாரண இயக்க ஆசிரியராக உருவாக்கிய என்னுடைய தலைமை ஆசிரியர் பெருமைக்குரிய துரை நரசிம்மன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே எல்லாவற்றிற்கும் மேலாக பல்வேறு விருதுகள் பெற்று உலக நாடுகளிலெல்லாம் புகழ்பெற்ற திருவள்ளுவர் வந்திருப்பது பெருமைக்குரிய செய்தி. அவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். அப்படி பல பேராசிரியர்கள் உருவாக்கிய அர்த்தநாரீஸ்வரர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் சொல்வது என்றால் நீண்ட நேரம் ஆகும் என்ற காரணத்தினாலே அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து, அவருடைய சகோதரியார் அவர்கள் வேலூரிலே இருந்து வந்திருக்கிறார்கள், அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இப்பொழுது நாங்கள் வேலூரிலே ஒரு கிளைச்சங்கம் அமைக்க இருக்கிறோம். அதற்கெல்லாம் அம்மையார் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ பாண்டிச்சேரியில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அமைக்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் எங்களுடைய ஊரிலே கிளை அமைத்தால் நான் செய்கிறேன் என்று முன் வருகிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன என்றால், சங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து உழைக்கின்ற காரணத்தினாலே சங்கம் உயர்ந்து கொண்டிருப்பது அனைவரும் உணர்வர். இந்த சங்கத்திலே நான் தலைவராக இருப்பது பெருமை இல்லை, எல்லோரும் ஒத்துழைப்போடு உழைக்கின்ற காரணத்தினால்தான் தலைவனுக்கு பெருமை. எனவே எனக்கு பெருமை தேடி தருகின்ற அளவிலே இன்றைக்கு எனக்கு விருதளிப்பது மிகவும் பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த என்னுடைய துணைவியார் அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்குமே வரமாட்டார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக இவர் என்னதான் விருது வாங்குறார் பார்ப்பனமேன்னு வந்திருக்கிறாங்க. எப்பயுமே மகளிரிடம் பெருமை பெறுவது என்பது, அதான் மகளிர் தின விழாவை பற்றி அம்மா சொன்னாங்க. மங்கையராக பிறப்பதற்கு மாதவன் செய்திட வேண்டும் அம்மா. நம்ம ஆனா பிறந்துள்ளோம், அது ஒரு பெரிய தவம் கிடையாது. பெரிய தவம் என்னன்னு சொன்னா, மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களாக பிறந்தால் தாயாக குழந்தைகளுக்கு எல்லா பணிவிடையும் செய்து, கணவருக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்து, அது மட்டும் இல்லாத அலுவலகத்தில் போய் உழைத்து வீட்டிற்கு இரவு பகலாக தன்னலம் கருதாத ஒரு தாய் உள்ளம் கொண்டவர்கள்
மகளிர்கள் அவருடைய தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அதை பற்றி 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று அம்மையார் அவர்கள் என்னிடத்திலே பணித்தார்கள். அவர்கள் நேரத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் என்பதை அனைவரும் உணர்வார். அவர் வாயை திறந்தால் 6:30 என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இப்படித்தான் நிகழ்ச்சி அமைக்கணும். அந்த நேர நிர்வாகம், மேடை நிர்வாகம், இவைகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற அம்மையார் அவர்கள், அவர் பெருமையாக சொல்வார், எங்களுடைய பொதுச் செயலாளர், உலகத்துக்கெல்லாம் நாயகி, உன்னத மனிஷி, உலக நாயகி என்று பெருமையாக சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள். எங்களுடைய பேராசிரியர் வஜ்ரவேலு அவர்கள் சொல்வார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, உலக நாயகி என்று சொல்வார். இப்படியெல்லாம் பெருமை படைத்த அம்மையார் அவர்கள் முன்னிலையிலே அவர்கள் நடத்துகின்ற இந்த விழாவிலே நான் விருது பெறுவதை பெருமையாக கருதுகிறேன். ஐயா இறையன்பு அவர்கள் இந்த நூல் எழுதுகின்றதில் நல்ல பேச்சாற்றல், சொல்லாற்றல், அதற்கு அடுத்தது எழுத்தாற்றல், இந்த 3ஐயும் படைத்திருக்கிறார் என்பதில் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு எத்தனையோ அலுவலர்கள் இருக்கிறார்கள். அலுவலர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வேலை உண்டு, அவர் உண்டு, அப்படியே சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மீறி நேர்மையாக, ஒழுங்காக, எழுத்தாற்றல் மிக்கவராக பல நூல் எழுதியிருக்கிறார். அவரே சொல்லி இருக்கிறார். அவருடைய நூலில் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எழுத வேண்டும், பத்திரிகையில் எழுதி அதை புத்தகமாக வெளிவர வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொன்னார். எல்லாவற்றிற்கும் மேலாக அழகாக சொன்னார், ஒரு 10-15 ஏக்கர் நிலத்தை வாங்கி நான் விவசாயம் செய்யணும். சரி, விவசாயம் செய்து என்னன்னா மரம் செடி கொடிகள்லாம் வளர்க்கணும், ஆடு மாடுலாம் வளர்க்கணும், எல்லாம் வளர்த்தாச்சு. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் வருகின்றவர்கள் அனைவருக்கும் விருந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொன்னார். அந்த பார்த்தீங்கன்னா விருந்தோம்புதல் பண்பு அது இருக்கணும்ன்றத ஒரு மனசில் இருந்தது. இந்த நாட்டுப்புற பாடலில் ஒரு நாட்டுப்புற பாடலில் நான் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவனே அந்த காரணத்தில் எங்கள் ஊரில் இந்த பாட்டு பாடுவாங்க. அது என்ன பாட்டுன்னு சொன்னால், வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி வருந்தி விருந்து வைக்கும் மகராசர் பேரனும், தென்னை இலை பரப்பி தெருவெல்லாம் விருந்து வைத்து அந்த தேடி விருந்து வைக்கும் மகராசர் பேரனும், தேடி விருந்து வந்த விருந்தினரை பாதுகாத்தல், இதையெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்டுப்புற பாடல் அமைந்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அதாவது வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற அந்த திருக்குறளை உணர்ந்து பாடியிருக்கிறார்கள் நாட்டுப்புற பாடல். அப்படி நான் விருந்து படைக்கின்ற ஒரு தன்மையிலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்புறம் 2 நாய்கள் வளர்க்க வேண்டும் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு கற்பை எப்படி பாரதியார் விரும்பினாரோ, 10-12 தென்னை மரம் பாதையிலே வேண்டும் என்று விரும்பினாரோ, அது போன்ற விரும்புகின்ற அந்த பெருந்தகை, நேர்மையான அலுவலர், யாருக்கும் அஞ்சாதவர் என்று சொன்னால், அவர் காஞ்சிபுரத்திலே கல்வி, அதாவது ஆட்சி அலுவலராக இருந்த பொழுது ஆக்கிரமிப்பு பகுதியெல்லாம் யாருக்கு அஞ்சாமல் அகற்றினார். இதை அகற்றினால் அவர் என்ன செய்வாரோ, இவர் என்ன செய்வாரோ என்ற அச்சமே இல்லாமல் அந்த பகுதி, ஆக்கிரமிப்பு பகுதிகளெல்லாம் அகற்றிய பெருந்தகை, நல்ல பேச்சாளர். அதுவும் கல்லூரி காலங்கள்ன்ற அந்த இரவு நேரத்தில் அந்த தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி பார்த்தா ஒவ்வொரு இளைஞனும் துடித்து எழக்கூடிய வகையில் ஆற்றொழுக்காக பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர். அவருடைய அந்த நூல்களை எல்லாம் அழகாக இந்த திறனாய்வு செய்கின்ற ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது பெருமைக்குரிய செய்தி. எத்தனையோ பேர் திறனாய்வு செய்யலாம், ஆனால் இவர் திறனாய்வு ஒரு மாறுபட்ட கோணத்திலே நன்றாக சிந்தித்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர் இலக்கிய வீதி இனியவன் அவர்களோடு நட்பு உடையவர். நான் இலக்கிய வீதி இனியவன் அவர்களோடு விநாயகர் நல்லூரிலே பட்டிமன்ற பேச்சு, இலக்கிய பேச்சு எல்லாம் பழகியவன். ஆகவே அப்படிப்பட்ட பேச்சாளர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே அம்மா அவர்களிடம் சொன்னேன், உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. அதாவது ஐயா இறையன்பு, இறையன்புனா பேரை பார்த்தீங்கன்னா இறை அன்பு, அன்புன்ற ஒரு வார்த்தை, அன்பின் வழியது உயிர்நிலை. அன்புனா அதை ஒரு நாட்டுப்புற பாடல்ல ஒரு வரி 10 வரி 12 வரியா எல்லாம் ஆனாவில் ஆரம்பிச்சு ஆனாவிலே முடிக்கிறாங்க. ஆத்து திருகாணி அலைச்செடுக்கும் பட்டாணி, அன்பு இல்லா அந்நியிடம் அஞ்சாத தண்ணி கேட்டேன், அண்டாயிரவள் என்ன ஆத்து தண்ணி தூரம் என்ன அத்தையும் மனசில் வச்சு அண்ணனிடம் சொல்லி எழுதேன், அழாதே தங்கையாரே ஆனை சிலம்பு தாரேன் 6 லட்சம் பொண்ணு தாரேன், ஆனை சிலம்பு வேண்டாம் 6 லட்சம் பொண்ணு வேண்டாம்,
அன்பான வாய் திறந்து அனுப்பி வச்சா போதும், என்ன வேற எதுவுமே தர வேணாம், ஒரு அன்பா சொன்னா போதும். அதை நம்முடைய இறையன்பு அவர்கள் அன்பாக சொல்லுகின்ற காரணத்தினாலே இறையன்பு என்ற பெயர் பொருத்தமானது என்பதை சொல்லி, ஏன்னா எப்பொழுதுமே இந்த தலைவராக இருப்பது ஒரு பெரிய செயல், அந்த நேரத்தோடு முடிக்க வேண்டும் என்பது. அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், அவரவர்களுக்கு பிடித்த ஆசிரியர்களை சொல்லுன்னா சொல்லுவாங்க. 4 பேரை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தொடக்கப்பள்ளியில் சரஸ்வதி என்ற ஆசிரியை என்னை கனிவோடு நடத்தினார், அந்த ஆசிரியரை என்னால் மறக்கவே முடியவில்லை. 2வது சொல்றாரு, கமலாட்சின்னு ஒரு டீச்சர் எழுதும்போது அது அந்த அம்மாவை மட்டும் ஆசிரியைன்னு சொன்னாரு. அடுத்தது கமலாட்சி டீச்சர்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வீரப்பன் மாஸ்டர்னு சொல்றாரு, மற்றொருவரை சிங்காரவேல் ஆசிரியர், அதாவது சிங்காரவேல் ஆசிரியர் என்று சொல்றார். இப்படி ஆசிரியர்களை மறக்காமல் சொல்லுகின்ற பெருந்தன்மை அவருக்கு விருப்பமானது. காந்தியடிகளினுடைய கருத்து, நான் சத்திய சோதனையை பல தடவை படித்திருக்கிறேன், என்னுடைய மனத்திலே பதிந்தது சத்திய சோதனை என்று அவருடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அம்மா அவர்கள் பின்னால் வந்து நின்று விட்டார்கள். இனிமேலும் நாம் நேரம் காலத்தை நீட்டிக்க கூடாது என்ற காரணத்தினாலே எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை பெருமைப்படுத்திய இந்த 3 அமைப்புகளையும் பாராட்டி, எப்பொழுதுமே மனிதர்கள் என்ன பண்ணா பாராட்டணும். பாராட்டுவது என்பது மனிதன் உயர்வதற்கு ஒரு உரம் போன்றது எப்பொழுதுமே. அதனால தான் நாங்கள் ஆசிரியர்களை 5ஆம் தேதி பாராட்டுறோம், 26ஆம் தேதி சான்றோர்களை பாராட்டுறோம். என்கிட்ட ஏங்க இந்த சான்றோர்கள்லாம் பாராட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர்கள் செய்கின்ற செயலை மேலும் செய்வதற்கு ஊக்கப்படுத்துவது. நீ சான்றோனா, உனக்கிட்ட நீ இனிமேல் ஜாகத்தையாக இருந்துக்கோ, சான்றோன்னு விருது கொடுத்துட்டேன், அதனால நீ சான்றோனாவே இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு என்னை ஊக்கப்படுத்திய இந்த அம்மையார் அவர்களை வணங்கி, அவர்கள் பெருமையை சொல்லணும்னா நீண்ட நேரம் ஆகும். பட்டிமன்றத்தில் பேச ஆரம்பித்தார்கள், அப்படியே அசந்து எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில் பேசுவார்கள். அப்புறம் பல்வேறு இலக்கியங்களை ஆய்ந்தவர், உலகமெல்லாம் அறிந்த உலகநாயகி அவர்களுடைய முன்னிலையில் விருது பெறுவதை பெருமையாக கருதி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தின் அருமையை எப்பொழுதும் தன்னுடைய உரையின் வடிவமைப்பாகவே ஆக்கிக் கொள்கிற மிகப்பெரிய அண்ணன் தான் முனைவர் கோ பெரியண்ணன் அவர்கள். இப்பொழுதெல்லாம் அவருடைய தலைமை உரை நாம் பதிவு செய்யவில்லையே என்கிற ஏக்கத்தை பலமுறை உண்டாக்கக்கூடிய ஒரு தலைமை உரையாக சமீப காலங்களில் அண்ணனுடைய தலைமை உரை நடந்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் நான் கேட்கிற பல கூட்டங்களில் நல்லாமூர் பெரியண்ணன் அவர்கள் தலைமை உரை சற்று வித்தியாசமாகவே இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு ஆழமான தமிழ் புலமை, ஒரு ஆழமான தமிழ் இதயங்களோடு கொள்கிற ஒரு நட்பு. அதனால் அவருடைய உரையில் அந்த வலிமையை பார்க்கிறோம். மிகச் சிறந்தது ஒரு தலைமை உரை வழங்கி சான்றோர் விருதினை அவர் ஏற்றுக்கொண்ட அந்த நன்றி அறிதலை மிக அரிய முறையில் தெரியப்படுத்தினார். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைக்கு இந்த மாதாந்திர கூட்டத்தில் இதுதான் முதல் முறையாக ஐயா இறையன்பு அவர்கள் வர முடியவில்லை. இது 9வது மாத கூட்டம். இதுவரை 8 மாத கூட்டம் ஐயா 4:45 மணிக்கே வந்துருவார். வந்து அவர்தான் எல்லாரையும் அரங்கத்திற்குள்ளே வரவேற்று உட்கார வைப்பார். இன்றைக்கு தமிழக அரசினுடைய மிக முக்கிய அலுவல் என்பதால் அதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. அதுவும் ஐயா அவர்கள் புள்ளியியல் துறையினுடைய இயக்குநராக இருக்கிறார்கள், டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் இருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசினுடைய மிகச்சிறந்த ஒரு கண்டிப்பான கொள்கையின் அடிப்படையில் ஐயா அவர்கள் திருச்சி மாநகர் சென்றிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு இந்த விருதினை யார் வழங்கினால் இது பொருத்தமாக இருக்கும் என்று தேடிய பொழுது சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஆலிஸ் ஜோசப் அவர்கள் இறையன்பு நிகழ்ச்சிக்கு இன்றுதான் முதல் நிகழ்ச்சிக்கு வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், வணக்கத்திற்குரிய அன்னை மேரி மாதாவை பற்றி அவர்கள் ஒரு அருமையான குரல் வடிவத்தில் ஒரு அழகியது ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள். குரல் வடிவில் ஒரு இலக்கியம். குரலுக்கு உரை எழுதிய பெரியண்ணனுக்கு குரல் வடிவில் இலக்கியம் எழுதினவர் தானே விருது வழங்க முடியும். அதனால் அம்மையார் அவர்கள் வருகை புரிந்தார்கள். கரவொலி பலமா இருக்கணும், எப்பவுமே கரவொலி பலமா இருக்கணும். அப்பதான் நிறைய இலக்கியங்கள் பிறக்கும் இல்லைங்களா. அமரர் வாசி குழந்தைசாமி சொல்வார், பாராட்டை மிஞ்சி ஒரு பரிசும் இல்லை, தகுதியுடையோரை பாராட்டும் நாடு சான்றாண்மையை வளர்க்கும் கழனி என்று சொல்வார். இன்றைக்கு இந்த விழாவிற்கு வணக்கத்திற்குரிய ஐயா புலவர் ராமூர்த்தி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ் பணி செம்மல் என்று நாங்கள்லாம் போற்றி மகிழக்கூடிய
வாமுசே திருவள்ளுவர் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த விழாவிற்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம். இந்த இடத்தில் சுவடுகள் என்ற ஒரு அருமையான இணையம் மூலமாக, வெப்சைட் மூலமாக மிகச் சிறந்ததொரு தமிழ் பணியையும் மிக அரியதொரு மொழி பணியையும் ஆற்றி வரக்கூடிய ஒரு தன்னிகர் இல்லாத பெருந்தகைதான் வணக்கத்திற்குரிய திரு ரமணன் அவர்கள். அவரிடத்திலிருந்து இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டியது 3: ஒன்று அமைதி, இன்னொன்று அறிவு, இன்னொன்று ஆழமான சிந்தனை. எங்கே அமைதி இருக்கிறதோ அங்கே ஆழம் இருக்கும், எங்கே அமைதியும் ஆழம் இருக்கிறதோ அங்கு அறிவார்ந்த சிந்தனைகள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பெரிய சொந்தக்காரர் ஐயா திரு ரமணன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அரும்பெரும் பெருந்தகை இன்றைக்கு சின்ன சின்ன வெளிச்சங்கள் என்ற இறையன்பு அவர்களுடைய நூலை பற்றி உரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நூலுக்கு ஒற்றுக்கொண்டதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு பெரிய பெரிய கடல். யாரு? ரமன். அவர் சின்ன சின்ன வெளிச்சங்கள் ஒத்துக்கணுமே இல்லைங்களா? அதுவே ஒரு பெரிய செய்தி. அவர்கிட்ட இந்த நூலை நான் கொடுத்த பொழுது அவர் அக்செப்ட் பண்ணது, ஏற்றுக்கொண்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டியது. அதாவது பெரியவர்கள் என்றைக்கும் பெரியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற வெளிச்சத்தை நான் அவருடைய இல்லத்திலே சென்ற பொழுது அதை பார்த்தேன். அவருடைய துணைவியாரும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவருடைய எழுதுகோளின் மைய அவர்தான் என்று சொல்லலாம். காரணம், அதனால் இவருக்கு தலைமை கிடைத்திருக்கிறது இல்லைங்களா? அவரும் உண்மை என்கிறார் இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் அகில உலக பெண்கள் தினம் கொண்டாடுகிற இந்த நேரத்தில், மார்ச் மாதத்தில் நாம் இயல்பா இவைகளெல்லாம் சொல்லியே தர வேண்டும். பெரியண்ணன் அவருடைய வாழ்க்கை துணைவி இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு குரல் நினைவிற்கு வரும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்பாத்து சோர்விலாள் பெண். அதுதான் அம்மா. அவங்க பாருங்களேன், அப்படியே ஒரு தென்றல் மாதிரி இருக்காங்க பாருங்க. அவங்க சிரிப்பிலேயே ஒரு தென்றலை பார்க்கலாம். அப்படியே ஒரு வசந்தம். வாசுகி அக்கா பேசினாலே வசந்தம் தவழும் பாருங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பெரிய வசந்தம். இந்த விழாவிற்கு மாதந்தோறும் கோவை மாநகரிலிருந்து மாதந்தோறும் தவறாமல் இந்த விழாவிற்கு இறையன்பு ஐயா அவருடைய ஒரு உண்மையான எழுத்தின் ரசிகை வணக்கத்திற்குரிய திருமதி உமாமகேஸ்வரி அவர்கள் மாதந்தோறும் வருகிறார்கள். மாதந்தோறும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகிறார்கள். வந்து அவர்களுடைய கைபேசியில் உட்கார்ந்து இந்த நிகழ்வை அப்படியே பதிவு செய்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள் கோவை மாநகருக்காக. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மேடை. சின்ன சின்ன வெளிச்சங்களை பற்றிய தகவலுக்குள்ளே நான் செல்லவில்லை. காரணம், அது முழுக்க ரமணன் ஐயாவுடைய பகுதி. அதன் உள்ளே நான் போகக்கூடாது. ஆனால் இந்த நூலை நான் 100 நூலை NCBHிலிருந்து என் சொந்த செலவில் 100 நூல்களை நான் வாங்கினேன். 100 நூல் வாங்கி 10 பள்ளியை தேர்ந்தெடுத்து, ஒவ்வொரு பள்ளியிலும் 10 தலைமை மிகு மாணவர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து, அந்த 10 குழந்தைகளை 10 பள்ளியில் தேர்ந்தெடுத்து இந்த நூலை அவர்கள் தலைமை ஆசிரியர் கரத்தின் மூலமாக அன்பு பரிசாக அந்த குழந்தைகளுக்கு அளித்து, இந்த சின்ன சின்ன வெளிச்சம் எவ்வளவு பெரிய கலங்கரை விளக்காக வாழ்க்கை என்ற கடலுக்குள் நம்முடைய சிந்தனை எப்படி செல்லப்போகிறது, அதற்கு எப்படி இது வழிகாட்டுகிறது என்பதை குறித்த ஒரு அருமையான வழிகாட்டி நூல். அந்த நூலை பற்றி சுவடுகள் என்கிற ஒரு இனியதொரு இணையத்தின் மூலமாக உலகமெல்லாம் தமிழ் பணி செய்து வரக்கூடிய ஐயா ரமணன் அவர்கள் சமீபத்தில் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். MS அம்மாவை பற்றி. காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு நூல். அந்த நூலை அவங்க இல்லத்துக்கு போன பொழுது எனக்கு அன்பு பரிசாக கொடுத்தாங்க. MSஏ எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. அந்த நூலை வாங்கிட்டு வந்தப்போ அந்த நூலை பற்றிய மிகச்சிறந்ததொரு மதிப்புரையை நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அயல்நாட்டு நண்பர்களுக்கெல்லாம் MS அம்மா அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான திறனாய்வு நூல் தமிழகத்தில் வந்திருக்குமே ஆனால் அது திரு ரமணன் ஐயா அவருடைய எழுதுகோலில் பிறந்த ஒரு அற்புதமான எழுத்து கீதம். அந்த காற்றிலே வரும் கீதத்திற்கு இந்த எழுத்து கீதம் கொடுத்த செய்தியை அப்படியே இதே கீதம் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்வு. செவிகளை திறந்து வையுங்கள். சின்ன சின்ன வெளிச்சங்களை கையிலே ஏந்தி வருகிறார் வணக்கத்திற்குரிய எழுத்துலக சிற்பி திரு ரமணன் அவர்கள். வருக திரு ரமணன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கல்லூரி நாட்களிலிருந்து வெளியே வந்து பல நாட்கள் ஆகியும் இன்றைக்கு என்னுடைய குழந்தைகள் கல்லூரியிலிருந்து வெளியே வந்தால் கூட பேராசிரியர்கள் என்றால் ஒரு பயம். அதுவும் உலகநாயகி மாதிரியான பேராசிரியர் மிகவும் பயம். அவர் என்னிடம் சின்ன சின்ன வெளிச்சங்கள் நீங்கள் பேச வேண்டும் என்றார்கள். இறையன்பு 1000 பக்கத்துக்கும் புஸ்தகம் எழுதுபவர், 100 பக்கத்துக்கும் புஸ்தகம் எழுதுபவர். அவருடைய நூல்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கனமாக இருக்கும்.
சரியம்மா என்ற உடனே அவரிடம் மறுப்பு சொல்ல முடியாது. காரணம் 2. மறுப்பு சொன்னால் அதை நீங்கள் ஏன் ஏற்க வேண்டும் என்பதற்கு விளக்கம், அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். 2வது, இவ்வளோ நேரம் நீங்கள் அவர் பேசுவதை கேட்டீர்கள். யாராவது இவர் பேசி எதையாவது மறுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏற்றேன். சரி, இந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த பேச வேண்டும் என்று சொன்னவுடன் இறையன்புடன் தொடர்பு கொண்டேன். ஒரு சில மாதங்களுக்கு முன் அவருடைய 7ஆம் அறிவு 2ஆம் பாகத்தில் நான் சில கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்தேன். அது பற்றி அவரிடம் பேசினேன். அதுக்கு அவர் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தார், ஏன் அதை பண்ண வேண்டும். அப்போது சொன்னார், நீங்கள் இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யுங்களேன் என்றார். ஏற்கிறேன் என்றேன். இதற்கிடையில் முனைவர் உலகநாயகி அம்மா சொன்னவுடன் நான் அவரிடம் இல்லை, நான் இறையன்புடன் பேசுகிறேன் அதெல்லாம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் பேராசிரியர், அவர் சொன்னதை நாம் கேட்க வேண்டும். உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை உடன் துவக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பலரும் விரும்பும் ஒரு விஷயம் என்ன விஷயம்? நம்மில் பலரும் அதை விரும்புகிறோம். என்னது அது? மன அமைதி வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை எப்படி அடைவது என்பதற்கு பல மார்க்கங்கள், பல வழிகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதர் சொல்லுகிறார், 1000 ஆண்டுகளுக்கு முன் புத்தன் சொன்னது ஆசையே எல்லாவற்றுக்கும் காரணம், அது இன்றைக்கும் பொருந்தும் என்றார். இன்னொருவர் அனைத்துக்கும் ஆசைப்படு, அதுதான் சரி என்கிறார். வேறொருத்தர் எளிமையாக வாழும் கலையை 7000 ரூபாய் வாரத்துக்கு வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் சற்று மேலே போனால் நீங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுங்கள், ஆனால் ஓம் என்ற ஒரு வார்த்தையை சரியாக சொல்லுங்கள் போதும் என்கிறார். குழம்பி போகிறோம். என்ன செய்ய வேண்டும்? நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது தப்போ என்ற எண்ணத்துக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக எளிதாக இந்த வாழ்க்கை நிம்மதியாக நம்மை புரிந்து கொண்டு வாழறதுக்கான வாழ்க்கையை சொல்லுவதுதான் ஜென் தத்துவம். ஜென் தத்துவம் என்பது உலகெங்கும் இருக்கிறது. அலாஸ்காவில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும் எந்த தேசத்துக்கு போனாலும் நீங்கள் இந்த ஜென் தத்துவங்களை கேட்க முடியும். இந்த ஜென் தத்துவம் என்பதை சிறு கதைகளாக, குட்டி குட்டி கதைகளாக சொல்லி போதிக்கிறார்கள். இந்த கதைகளாக சொல்லுகிறது என்றாலே எந்த பிரச்சனை வருகிறது என்றால், யார் சொன்னது, இது எப்பொழுது சொல்லப்பட்டது, இதே பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் இந்த ஜென் கதைகளை யார் சொன்னது என்பது இன்று வரை தெரியாது. ஆனால் இந்த கதைகளின் அடிப்படையில் சமூக நீதியும் மனித வாழ்க்கை தேவையான விஷயங்களையும் மிக மிக எளிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இது எளிதாக சொல்லப்பட்டது என்பதற்கு ஒரு சரித்திர பின்னோக்கம் இருக்கிறது. ஜப்பானிலும் சைனாவிலும் இந்த ஜென் துறவிகள் இருந்தார்கள். ஜென் துறவிகள் இந்த கதைகள் ஒருவரால் சொல்லப்படவில்லை, தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்தது. இங்கு பௌத்தம், தாவோயிசம், கன்ஃபியூசியம் என்று 3 மதங்கள் இருந்தன. 3 நல்ல விஷயங்களைத்தான் போதித்தன. ஆனால் சீனர்கள் இதை யாராவது எளிமைப்படுத்தி சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டபோது எழுந்ததுதான் இந்த ஜென். இந்த ஜென் தத்துவம் மிக மிக எளிதானது. என்ன சொல்லுகிறது அது? ஒருவன் தன்னைத்தானே கண்காணிப்பதும் தவறுகளிலிருந்து சுலபமாக திருத்திக் கொள்வதும் எப்படி என்பதை சொல்லுகிறது. முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் முயன்றால் முடியாதது என்கிறது. காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் சொல்லுகிறவர்கள் நமக்கு எப்படி சொல்லுகிறார்கள்? சாதாரண 2 வரி கீதையை கிட்டத்தட்ட 45 நிமிடம் கடோபநிஷத்திலிருந்து இன்றைக்கு கடந்த வார பத்திரிகை வந்த செய்தி வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்லி ஏதோ பேசுகிறார்கள். மிக சுவாரஸ்யமாக கேட்க முடிகிறது. ஆனால் பேச்சு முடிந்த பிறகு அதன் அடிநாதமாக என்ன சொன்னார் என்ப அந்த மெசேஜ், அந்த செய்தி நம்ம மனதில் நிற்பதில்லை. நாம் அப்படியே கேட்டு கேட்டு பழகிவிட்டதுனால் ஒரு அடிமை போல் அந்த பேச்சை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது? மிக 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 சின்ன தகவல்கள், அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்களே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் சொல்லுகிறது. இந்த தத்துவம் மனித வாழ்வியலில் பல கூறுகளாக, கிட்டத்தட்ட 77 தத்துவங்களாக கூறுகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இறையன்பு
இந்த கதைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக்கி இருக்கிறார். இறையன்புடைய எழுத்து பற்றி நிறைய சொல்லிவிட்டார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், அநேகமாக எல்லாரும் ஒரு முறை படித்திருப்பார்கள். நான் அதை பாராட்டி பேசி இறையன்பை பற்றி பேசுவதற்காக அதுக்கு இப்பொழுது நேரம் இல்லை. 2 வரி குறளுக்கு ஒரு வரியில் அர்த்தம் சொல்ல முடியுமானால் அந்த மனிதனுடைய திறமையை பாருங்கள். அதை செய்யக்கூடியவர் தான் இறையன்பு. குறளே 2 வரி, அதனுடைய பொருளை ஒரு மனிதன் ஒரு வரியில் சொல்லுகிறான், அவர் தான் இறையன்பு. அப்போ இந்த ஜென் கதைகளை அவர் எப்படி சொல்லியிருப்பார்? அதைத்தான் இந்த புத்தகம் காட்டுகிறது. சரி, இறையன்பை பற்றி தெரியும், அவருடைய புத்தகங்களை பற்றி தெரியும். ஆனால் இறையன்பு ஏன் இதை எழுதினார் என்று யோசித்து பார்த்தேன். இந்த ஜென் என்ற சொல்லே மந்திரம் போல் பலரை கவரக்கூடிய விஷயம். உங்களில் சில பேர் அறிந்திருப்பீர்கள், ஜென் என்ற ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. கின்னஸ் சொல்லுகிறது இது 5 மில்லியன் காப்பிகள் கடந்த வாரம் வரை விற்றிருக்கிறது என்று. இந்த புத்தகம் ஜென் தத்துவத்தை பற்றியோ மோட்டார் சைக்கிளை பற்றியோ ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இதனுடைய ஆசிரியர் அன் என்கொயரி இன்டு தி வேல்யூஸ் என்றுதான் முதலில் இதற்கு பெயர் வைத்திருந்தார். 100 பிரசுரத்தர்கள் இதை முடியாது, இது புத்தகம் விற்காதையான்னு சொல்லிவிட்டார்கள். ஒரு பப்ளிஷர் இதன் பெயரை மாற்றி ஜென் என்று பெயரிட்டார். 5 மில்லியன் காப்பி விற்கிறது. ஏதோ ஜென் இருக்கிறது உள்ளே என்று எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமான, உலகத்தையே கவர்ந்து இழுத்த பெயர் இந்த ஜென். மிக சுருக்கமாக ஜென் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். புல்லின் இதழையும் புத்தராக பாவித்துக் கொள்ளு என்கிறது ஜென். புல்லின் இதழ், புல் எவ்வளவு மெல்லியது, எவ்வளவு சிறியது, அதனுடைய இதழ் எவ்வளவு சிறியது, அதையே புத்தராக பாவித்துக்கொள் என்று சொல்லுகிறது. எதை செய்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுவதுதான் ஜென் மனநிலை. ஜென் மனநிலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய மனநிலை ஜென் மனநிலை என்று. நான் யோசித்து பார்த்தேன், இறையன்பு ஏன் இதை எழுதினார்? அவர் மேலாண்மை எழுதுகிறார், சரித்திரம் எழுதுகிறார், தமிழ் எழுதுகிறார், திருக்குறள் எழுதுகிறார். மனிதன் எழுதாத விஷயமே கிடையாது, அவ்வளவு விஷயம் எழுதுகிறார். ஆனால் ஜென் தத்துவத்தை ஏன் எடுத்தார் என்று யோசித்து பார்த்தேன். சற்று ஆழமாக யோசித்தால் அடிப்படையில் இறையன்பு ஒரு விவசாய பட்டதாரி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவர். தொடர்ந்து முதுகலை, எம்ஏ தொழிலாளர் மேலாண்மை, எம்எஸ்சி உளவியல், எம்எஸ் சமஸ்கிருதம், எம்பிஏ, இத்தனையும் தாண்டி முனைவர். முனைவர் என்றால் இது ஓசி முனைவர் அல்ல, படித்து வாங்கிய முனைவர். இத்தனையும் முடித்து வர்த்தக நிர்வாகமும் படித்திருக்கிறார், எம்பிஏயும் படித்திருக்கிறார். அப்போது இவ்வளவையும் செய்து விட்டுட்டு இந்த மனிதன் ஆட்சி பணியில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேர்மையான திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பணி என்பது நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் மனிதனைப் போல. சற்று நகர்ந்தால் நெருப்பு, சற்று வெளியேறினால் குளிர். ஆனால் அந்த இடத்தை விட்டு அசைய முடியாது. அந்த இடத்தை ஏனென்றால் அது விரும்பி ஏற்ற பணி. அவ்வளவு கஷ்டமான ஒரு பணியில் இருந்த ஒரு மனிதன் இத்தனையும் படைக்க வேண்டும் என்றால் 32 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். தினந்தோறும் பேசுகிறார். இந்தியா முழுவதும் தமிழ் அறிந்தவர்கள் முழுவதும் அவரை அறிந்திருக்கிறார்கள். அப்படியானால் எந்த ஒரு மனநிலையில் இருந்தால் இந்த படைப்புகளை செய்ய முடியும்? இந்த மனிதன் ஜென் ஆகிவிட்டார், இந்த மனிதனே ஜென் தத்துவத்தை உணர்ந்திருக்கிறார், அதனால் தான் இதை எழுதியிருக்கிறார் என்று நினைத்தேன். இன்றைக்கு வந்திருந்தால் அவரிடம் கேட்டிருப்பேன், அதனால் தானா என்று. இன்றைக்கு என்னுடைய அதிர்ஷ்டம் அவர் இல்லை. சரி, இதற்கு ஏன் இந்த தலைப்பை வைத்தார்? அதையும் யோசித்து பார்த்தேன். இந்த காட்சியை நினைத்து பாருங்களேன். உங்கள் வீட்டு ஜன்னலில் காலையில் எழுந்தவுடன் உள்ளே விழும் வெளிச்சம் எப்படி இருக்கிறது? ஒரு சிறிய பொட்டாக இருக்கிறது. சற்று நேரத்தில் அது ஒரு ஒளி மலராகி, நேரம் செல்ல செல்ல பெரிதாகி, ஒரு கட்டத்தில் அந்த அறை முழுவதும் வெளிச்சமாகி நீங்கள் ஜன்னல் கதவை சாத்த வேண்டிய நிலை வருகிறது. இந்த சின்ன சின்ன வெளிச்சங்களில் ஜென் கதைகளில் சொல்லக்கூடிய தத்துவங்கள் மிக மிக சிறியவை, மிக சிறிய புள்ளியில் துவங்குவை. தொடர்ந்து அது நீங்கள் அந்த வெளிச்சம் பெறுவதால் போல் உங்கள் எண்ணம் இந்த ஜென் தத்துவத்தின் மூலம் விரிவடைந்து நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதை சொல்லுவதற்காக இந்த தலைப்பை சின்ன சின்ன வெளிச்சங்கள் என்று சொல்லியிருக்கிறார். புத்தகத்தில் ஒரு இடத்தில் கூட ஐயா இது ஜென் கதை என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் ஜென் கதையை பற்றி சொல்லவாக இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறுவாக இருக்கும். இந்த ஜென் கதையை தமிழகத்துக்கு, நமக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு, நமக்குரியவர்களுக்கு
அந்த அந்த வகையில் இதை மாற்றி இருக்கிறார், அந்த அவருடைய பாணியில் எழுதியிருக்கிறார். அதனால் அவர் எங்குமே சொல்லவில்லை சிறிய வெளிச்சங்கள் பெரிதாகுது போல என்கிறார். அப்படி இந்த புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும்? என்ன ரமணன், புத்தகத்தை படிப்பதில் கூடவா வகைகள் இருக்கிறது? புத்தகத்தில் வகைகள் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும், இருக்கிறது. சுஜாதாவுடைய நாவலையோ அல்லது ராஜேஷ்குமாருடைய நாவலையோ எடுத்தால் நீங்கள் படித்து முடித்துவிட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பண்ண முடியும். ஏனென்றால் அதனுடைய தாக்கம். கல்கியின் பொன்னியின் செல்வனையோ அல்லது பார்த்திபன் கனவையோ எடுத்தால் படித்தவரை எடுத்துவிட்டு பின்னால் தொடர முடியும். ஏனென்றால் அது அத்தனை பெரியது. ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து உடனடியாக பண்ணியிருந்தால் 1 மணி நேரம் கூட அதிகம்தான். அப்படி படிக்கக்கூடாது இந்த புத்தகத்தை. ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கம்தான் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கதை தான் இருக்கிறது. என்னது, அப்படியா படிக்க வேண்டும்? ஆம், இந்த கதையை நீங்கள் காலையில் வெளிச்சப்பட்டு வீட்டுக்குள்ளே விழும்போது படிக்க வேண்டும். நாள் முழுவதும் அந்த கதையினுடைய தாக்கம், அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் உங்கள் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். மாலைக்குள் நீங்கள் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். தத்துவத்தை புரிந்து கொள்வது வேறு, அதை ஏற்கிறோமா, அதனுடைய வழி நடக்கிறோமா, அதெல்லாம் பின்னாடி. புரிந்து கொள்ளுகிறோமா, உள்வாங்கிக் கொள்ளுகிறோமா, அதுதான் முக்கியம். அதை இந்த நூல் செய்கிறது. அந்த பாணியில் இதை படிக்க வேண்டும். புத்தகம் படிப்பதில் பாணி இருக்கிறதா என்று கூட நான் கேட்டேன். என்னுடைய நண்பர் லேனா அவரை சந்திக்க போன போது 5 புத்தகங்களில் புக் மார்க் வைத்து அவர் டேபிளில் இருந்தது. லேனா, 5ஐயும் படிக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்திலும் சிலவற்றை படிக்கிறேன் என்று. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னால் அப்படி படிக்க முடியாது. இல்லை, நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். இதை என் தந்தையிடம் இருந்து கற்றேன். 5 புத்தகங்களையும் 2 வாரத்திற்குள் படிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தேன். உண்மை, படிக்க முடிகிறது. ஸோ படிப்பதிலும் வகைகள் இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜென் புத்தகத்தை எப்படி படிக்க வேண்டும், சின்ன வெளிச்சங்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். சரி, இவ்வளவு அறிமுகம் போதும். அப்படி இந்த கதைகள் என்னதான் சொல்லுகிறது என்று பார்க்கலாம். இந்த ஜென் கதைகளிலேயே அரசன், துறவி, அமைச்சர், வழிப்போக்கன் எல்லோரும் வருவார்கள். மாணவன், குரு, சிஷ்யன் எல்லோரும் வருவார்கள். என்ன காரணமும் எனக்கு புரியவில்லை. நண்பர் இறையன்பு எழுதியிருக்கிற இதில் ஒரு பெண் கூட வரவில்லை. பேராசிரியருக்கு தெரியும், ஏன் ஜென் விதத்தில் பெண் கிடையாதா, இல்லை இறையன்புயில் எழுதினதில் பெண் பாத்திரம் வரவில்லை எனக்கு புரியவில்லை. சரி, ஒரு பெண் வராதற்காக ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னால் பெண் தான் நம்மை ஆளுபவர், அது உண்மையான விஷயம் நமக்கு தெரியும். நமது செய்கைகள் தான் நமக்கு கேள்விகளை எழுப்புகிறது. இப்பொழுது இந்த கதைகளுக்குள் போவோம், மெல்ல இந்த கதைகளுக்குள்ளே போவோம். இருப்பதே சிறிய புத்தகம், அது கதைகளுக்குள் நீ என்ன போகிறாய் என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் இந்த கதைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த கதைகளை சொல்லுவதற்கு முன் நான் என்ன புரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்பதை சொல்லுகிறேன். நமது செய்கைகள் தான் கேள்விகளையும் பதிலையும் எழுப்புகின்றன. ஆனால் அதை நாம் உணர்வதே இல்லை. புரிகிறதா? நமது செய்கைகள் தான் நமக்கு கேள்விகளை எழுப்புகின்றன, ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. ஏன்? இதை பாருங்கள். இது ஒரு கதை. தலைப்பு ஆசை. ஐயா, மனிதனுக்கு பொருள்கள் மீது ஏன் நாளுக்கு நாள் ஆசை அதிகரித்து கொண்டே போகிறது என அந்த துறவியிடம் கேட்டான். நீ என்னுடன் சில நாட்கள் தங்க முடியுமா? நீங்கள் எனக்கு ஒதுங்க இடம் கொடுத்தால் போதும், நான் தங்கி இந்த கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்கிறேன். 2 நாள் கழித்து வந்து, ஐயா, இங்கே தரை மேடு பள்ளமாக இருக்கிறது, எனக்கு கீழ் விரிப்பு ஒன்று தந்தால் போதும், நான் சௌகரியமாக தூங்க முடியும். கிடைத்தது. 4 நாட்கள் சென்று, எனக்கு இரவில் குளிர் அதிகமாக தோன்றுகிறது, ஒரு போர்வை இருந்தால் போதும். தரப்பட்டது. 1 வாரம் கழித்து, என் தலையை கீழே வைப்பது சிரமமாக இருக்கிறது, எதையாவது சுருட்டி தலைக்கடியில் படுத்துக்கொண்டால் படுப்பதுதான் என் வழக்கம். பெற்றுக்கொண்டான். கீழே படுக்கும்போது விஷ ஜந்துக்கள் கடிக்க வாய்ப்பு இருக்கிறது. துறவி சொன்னார், உன் முதல் கேள்விக்கு விடை உன் செய்கைகளிலே கிடைக்கிறது பார். முதல் கேள்வி என்ன? நாளுக்கு நாள் ஆசை அதிகரித்து கொண்டே போகிறது. ஏன் ஆசை அதிகரித்து கொண்டே போகிறது? ஆசை அதிகரிப்பது மனிதனுடைய இயல்பு. ஏன் அது இயல்பு? ஆசை என்பது உன்னுடைய வசதிகளுக்காக நீ விரும்புவது. அதைத்தான் இந்த ஒரு சிறிய கதை சொல்லுகிறது. இது துறவி சொல்வதாக சொல்லுகிறார்கள். சரி, இப்பொழுது இந்த செய்திகள் மாத்திரம் பதில்களோ கேள்விகளோ தருவது மாத்திரமல்ல, செய்யும் தொழிலே தெய்வம் என்று நமக்கு பட்டுக்கோட்டையார் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். அதை செய்தவனுடைய ஒரு கதையை பாருங்கள். கதையின் தலைப்பு உழைப்பு. அவன் செருப்பு செய்பவன்
அணிவதை உணர்த்தாமல் இருப்பதே அருமையான சிறப்பு. நீங்கள் இறைவனுடைய வார்த்தைகளை மிக கவனிக்க வேண்டும். குறளில் பாதி என்று சொன்னேனே, அருமையான செருப்பு என்று இருக்குது. இந்த கலை அவனுக்கு கை வந்ததால் அவனிடம் பல கால்கள் வந்தன. அவன் செருப்பு தைப்பவன், அவனை தேடி வருகிறார்கள், அவனுடைய கஸ்டமர்கள் வருகிறார்கள். அதற்கு என்ன வார்த்தைகள் பாருங்கள். கேள்விப்பட்ட அந்த ஊர் அரசனுக்கும் ஆசை வந்தது. கால் அளவுடன் ஒரு ஆளை அனுப்பினான். வெறும் நீளத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு என்னால் செருப்பு செய்ய முடியாது, உன் அரசன் வர முடியாதா? கேட்பது செருப்பு தொழிலாளி. வெறும் செருப்புக்கு அவர் வர முடியுமா? மன்னர் அல்லவா, நீளம்தான் இருக்கிறது, செய்யுங்கள், போதாதா என்று அந்த எப்பொழுதுமே அரசர் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை விட அடுத்தவர்கள் தான் மிக அதிகாரமாக பேசுவார்கள். வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோமே தினசரி. செருப்பு தயாராகி அரண்மனைக்கு போனது. அது சரியில்லை, இது சரியில்லை என்று அடிக்கடி திரும்பியும் வந்தது. இறுதியில் அரசனே வந்தான். முதலிலே நீங்கள் வந்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காதே. அப்பவும் செய்யும் தொழிலை நம்ம செருப்பு தொழிலாளி கேட்கிறார். பாதத்தின் நீளம் தானே கொடுத்து அனுப்பினேனே. நீளம் மட்டுமல்ல பாதம் என்பது, பருமனும் தான், அடர்த்தியும் தான். நீளத்தின் விரல்கள் விவரம் தெரிவதில்லை. கால்களின் உயரமும் மனிதனின் உயரமும் எனக்கு தெரிய வேண்டும். பருமனாய் இருப்பவர்களுக்கு திடமான தோள்களில் செருப்பு தயாராகும். ஒல்லியாய் இருந்தால் மென்மையான செருப்பு மேம்படும். எல்லார் மாதிரியும் என்னால் செருப்பு செய்ய முடியாது. இதை அந்த செருப்பு தொழிலாளி சொல்லுவதாக கதை. இதில் செய்தி நமக்கு என்ன வருகிறது பாருங்கள். இறையன்பு இந்த கதைகளை ஒவ்வொரு கதையும் முடிக்கும் போது ஒரு வரியில் கடைசி எழுத்து ஆசான் சுஜாதா ஒரு கதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதல் வரியில் உங்கள் ஆர்வத்தை தூண்ட வேண்டும், கடைசி வரி உங்களுக்கு ஆச்சரியத்தை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். இவர் கடைசி வரி எல்லாமே கேள்வியாக வைக்கிறார். கேள்வி நமக்கா, துறவிக்கா, இல்லை இறையன்புக்காகவே எனக்கு தெரியாது. செருப்பில் இருக்கிறதா அவ்வளவு சங்கதி என்று முடிக்கிறார். ஆனால் சில கதைகளை பார்க்கும்போது செருப்பில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. அது பிறப்போ இறப்போ எதுவாக இருந்தாலும் அதில் சந்தோஷம், துக்கம், பயம் என்று ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. பயங்களில் எது மனிதனை மிகவும் அச்சப்படுத்துகிறது சொல்ல முடியுமா? எதை கண்டு மனிதன் பயப்படுகிறான்? மரணமா? இல்லை. மரணத்தை விட அச்சம் தருவது அந்த மரணம் தனக்கு எப்படி நிகழுமோ என்ற அச்சம்தான். அதைத்தான் மரண பயம் என்று சொல்லுகிறோம். தூக்கம் என்பது சிறிய மரணம், மரணம் என்பது நீண்ட தூக்கம் என்கிறான் உமர் கயாம். மரணம் என்பது நீண்ட தூக்கம் ஒரு கவிஞனுடைய பார்வையிலே. எப்படி நிகழுமோ என எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை எப்படி சொல்லுகிறார் இந்த ஆசிரியர் பாருங்கள். கதையின் தலைப்பு அற்புதம். அந்த துறவி வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருந்தார். அவர் சிஷ்யர்கள் இப்போதாவது ஏதாவது நடக்குமா என்று ஆவலுடன் இருக்கிறார்கள். எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. மற்றவர்களோ போல் உங்களுக்கும் மரணம் என்றால் உங்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் என்ன வேறுபாடு? பொறுமை இழந்த ஒருவன் அப்படி சொன்னாலாவது ஏதாவது இவர் செய்தி காட்டி தன் சக்தியை நிரூபிப்பாரா என்ற ஆதங்கத்தில் சொல்லுகிறார். மற்றவர்கள் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். மரணம் ஒரு நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். தூங்குவது போல் ஒரு தேவையாய் நான் உணர்கிறேன் என்று துறவி சொல்லுகிறார். தூங்குவது போல் மரணத்தை ஒரு தேவையாக நினைக்கிறது. இது வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம். இதை நம்முடைய வேதங்கள், நம்முடைய பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜென் தத்துவத்தில் 2 வரியில் இதை சொல்லுகிறார்கள். இதை சொல்லுவதற்கு கிட்டத்தட்ட சென்மயானந்தா உள்பட இந்த விஷயத்தை விளக்குவதற்கு 1 நாள் அல்லது 1 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். 2 வரிகள் சொல்லுகிறது. மரணம் என்பது ஒரு நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மரணத்தை தழுவுவன் எந்த தவிப்பும் இல்லாமல் இறக்கிறான். யாரு? மரணம் அடைபவன். ஆனால் உடன் இருப்பவர்கள் தான் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லு இன்னொரு கதை, தவிப்பு. இந்த தவிப்பு என்பது உண்மையில் என்ன? எதுதான் நமக்கு தவிப்பு? இந்த தவிப்பு என்ற கதையை சொல்லும்போது இதை பாருங்கள். நதிக்கரையில் அவன் அமர்ந்திருக்கிறான். அவன் முகத்தில் தவிப்பின் தடங்கள் இருந்தன. இறைவனுடைய வார்த்தைகள் 2 வார்த்தைகள் ஒரு முழு விஷயத்தை, தவிப்பின் தடங்கள். அப்படியே வந்த ஞானி அவரிடம் கேட்கிறார், ஏன் ஏதோ கலக்கமாக இருக்கிறார்? தாகமாக இருக்கிறது. நதி உன் அருகிலே ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன தாகம், ஏன் தவிக்கிறாய்? என்னிடம் அதை அள்ளி பருக குவளை இல்லை.
கைகளால் அள்ளி குடிக்கலாமே, என் கைகள் அழுக்காக இருக்கிறது. கைகளை முதலில் அனுப்பிக்கொண்டு அள்ளி குடிக்க வேண்டியதானே. தண்ணி ஜில்லென்று இருக்குமோ என்று என்னை இறங்கினால் அடித்து சென்று விடுமோ என்ற பயம் இருக்கிறது. குவளையில் நிரப்பித்து இது குவளையில் நிரப்பி குடித்தாலும் அடித்து கொண்டு போய்விடுமே, ஏன் இந்த வேகம்? அப்போது என்ன செய்ய போகிறாய்? துறவி கேட்கிறார். அந்த அந்த வழிப்போக்கன் நீருக்காக காத்திருந்தவனிடம் பதில் இல்லை. இவர் கேட்கிறார், நம்மில் நீரில்லாத ஆறுகளும் அவற்றின் அருகிலே விற்காத தாகங்களும் இணையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது இன்றைய சூழலை காட்டுகிறது. நீரில்லாத ஆறு, தவிப்பின் தடங்கள், வார்த்தைகள் பொறுக்கி எடுத்து அவருக்கு இயல்பாக வருகிறது. நம்ம ஒரு பாரதிக்கு பாட்டு வருவது போல, ஒரு கவிஞனுக்கு வருவது போல இறை அன்புக்கு எழுத்து கொட்டுகிறது, அவருக்காக வருகிறது. ஏனென்றால் அவர் ஜென் தத்துவத்தில் இருக்கிறார். ஜென் நிலையில் இருப்பவருக்கு எதுவுமே எளிதாக இருக்கும். சரி, ஆறுகளும் தாகங்களும் இணைந்தே சமமாக இருந்தாலும், உலகில் நாம் வாழ தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது உண்மையாக இருந்தாலும், உண்மையில் ஒரு சமத்துவமாக தான் இருக்கிறதா? ஆறுகளும், நீரில்லாத ஆறுகளும், தாகமும் சமத்துவமாக இருக்கிறதா? இந்த கேள்வி எழுதும்போது அவர் சமத்துவத்தை பற்றியும் ஒரு கதையை சுட்டி காட்டுகிறார். ஒரு நாள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிட்டது. தெரிந்தவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. நினைத்து கொண்டான், பிறப்புக்கும் இந்த மாதிரி கதைகளில் அவன் இவன் சேதுபதி இங்கு போனான் அப்படியெல்லாம் சொல்லுவதில்லை. எடுத்தவுடனே அவன் நினைத்து கொண்டான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கும் ஒரு மனிதனுடைய எண்ணம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கூட இன்று பொய்யாகிவிட்டதோ? சில குழந்தைகள் குடிசைகளில் வரப்புகளில் பிறக்க நேருகின்றன. சில எல்லா வசதிகளும் பாதுகாப்புகளும் நிறைந்த சூழ்நிலையில் அல்லவா பிறக்கின்றன. வாசனை திரவியங்களினிடையே ஜில்லிட்டு அறையில் கதகதப்பில் மலர்கின்றன. என்ன வேறுபாடு? குழந்தை பிறகு மலர்கின்றன. பிரிதிரு நாளில் ஒரு கல்லறைக்கு சென்றான். இறப்பிலுமா வேறுபாடு காட்ட வேண்டும்? சில கல்லறைகள் பளிங்கு கற்களில், சில அழகான கட்டடங்களில், சில சாதாரணமாக, சில எந்த கட்டடமும் இல்லாமல் இருக்கிறது. அப்போ சமத்துவம் ஆறிலையும் நீரிலோ, நீரில்லாத ஆறும் இல்லை, மனிதன் வாழ்க்கையிலும் இருக்கிறது. எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது, சில வசதியாக பிறக்கிறது. அது அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தையினுடைய எண்ணம் இல்லை. இந்த மாதிரி சிந்தனைகள் இதை ஒரு முறை படித்தால் நமக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. உண்மைதானே? ஏன் இந்த மாதிரியாக இருக்கிறது? மரணம் எல்லோருக்கும் பொது, பிறப்பு எல்லோருக்கும் பொது. ஆனால் அதில் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் பாருங்கள். சரி, பிறப்பிலும் இறப்பிலும் சமூகத்தை நம்மால் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அது இறைவன் ஏற்படுத்தியது. ஏனென்றால் அது மற்றவர்களால் செய்யப்பட்டது. இவர் இறைவன் என்ற வார்த்தையை இங்கு சொல்லவே இல்லை. நமது வருகையை கொண்டாடுவதும் நம்ம இறப்பினால் வருந்துவதும் நமக்கு தெரியாது. சில பேர் இறப்பை கொண்டாடுகிறார்கள், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் வாழுங்காலத்தில் நம்மால் இந்த சமத்துவத்தை ஏற்று வாழ முடியவில்லையே, அதுக்கு என்ன காரணம்? ஓகே, இது சமத்துவம் இல்லை, ஏன் இதை எடுக்க இல்லை? அதற்கு இறை என்று சொல்லும் கதையை பாருங்கள். இதன் தலைப்பு நோக்கு. எதிலும் நிறைவை பார்க்க தெரிய வேண்டும். இந்த குவளை பாதி தண்ணீரோடு இருக்கும் போது பாதி நிறைந்திருக்கிறது என்ற நினைப்பில் கடவுள் கதவுகளை திறந்து விடுகிறார். பாதி காலியாக இருக்கிறது என்பதை விட பாதி நிறைந்திருக்கிறது. கடவுள் கதவுகளை திறந்து விடுகிறார். வார்த்தைகளை கவனிங்கள். குரு சீடனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். சீடன் அந்த குவளையில் இருக்கிற நீரை முழுவதும் கீழே ஊற்றி விட்டு, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? இப்போதும் இந்த குவளை வெறுமையால் நிறைந்திருக்கிறது. இது குரு சொல்லுகிறார். இன்னொரு கதையில், விழிகள் இல்லாமல் பிறந்திருந்தாலும் அவர் இயற்கையை எப்போதும் சிலாகித்துக் கொண்டிருப்பார். கவனியுங்கள் வார்த்தைகளை. அவர்களுக்கு விழி இல்லை, இயற்கையை ரசித்துக் கொண்டிருப்பார் என்ற வார்த்தை சிலாகித்து என்ற வார்த்தை தமிழ் பேராசிரியர்கள், அதுவரை இந்த கூட்டத்தில் நான் எதிரே பார்க்காதைக்கு தமிழறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், ஒரு சான்றோர் இங்கு இல்லை, இங்கே இருப்பவர்களெல்லாம் ஒரு மாணவனாக இன்னும் பயமாக இருக்கிறது. வார்த்தைகள் ஏதாவது தவறுதலாக சொல்லிக்கூட. ஏனென்றால் இவர்கள் தமிழ் கற்பிப்பவர்கள் அல்ல, தமிழ் சான்றோர்கள் இவர்கள் தான். 6 கல்லூரி பேராசிரியர், 2 பல்கலைக்கழக பேராசிரியர், பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா போல் இங்கு பார்க்கும் இடமெல்லாம் பேராசிரியர்களாக தான் இருக்கிறார்கள். அதுவே எனக்கு சற்று பயமாகத்தான் இருக்கிறது. சிலாகித் என்ற வார்த்தைக்கு எனக்கு தெரிந்த பொருளில் இது மிக ரசிப்பது மாத்திரமில்லை, உணர்வது. விழியில்லாதவன் அதை உணர்கிறான். இயற்கையின் ஆராதனை தான் அவனுடைய இறை வழிபாடு. விழிகள் இல்லாமல் படைத்து உன்னைத்தான் இயற்கை வஞ்சித்து விட்டதே, அப்படியும் எப்படி உன்னால் இப்படி பேச முடிகிறது? என்ன பதில் பாருங்கள். அப்படி தோன்றுகிற பொழுதெல்லாம் மூக்கு இல்லாமல் மட்டும் நான் இயற்கையினை படைத்திருந்தால் நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் என்று மகிழ்கிறார்.
இதைத்தான் இறை என்பது சொல்லுகிறார். பிறப்பிலும் சமத்துவம் என்பது பிறப்பால் வருவதில்லை என்றாலும் சமமாக வாழக்கூடிய வாய்ப்பு இங்கு இருக்கிறது என்கிறார்கள். சரி, இதையும் நீங்கள் தெளிவான நோக்கத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையாக சொல்லப்படுகிறது. சரி, தெளிவான நோக்கத்தில் பார்த்து கூர்மையான நேர்மையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் மட்டும் வாழ்க்கை இனிதாகி விடுமா? அது மட்டும் போதாது. உன் எண்ணங்களைப் போல இலக்கும் தெளிவாக இருக்க வேண்டும். குரு தன் சிஷியனிடம் ஒரு வைரம் வாய்ந்த தேக்கு மரத்தை காட்டி இதனில் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுகிறார்கள். உனக்கு ஒன்றுமே தோன்றவில்லையா என்று மௌனமாக இருந்த ஒரு சிஷியனை பார்த்து கேட்கிறார். அவன் சொன்னான், இதனை பயன்படுத்துவர்களை பொறுத்தது. இழைக்க நினைத்தால் வேண்டிய மரசாமான்களை பழிக்கும், பிளக்க நினைத்தால் இது விறகாய் மிளரும். வாழ்க்கையும் அப்படித்தான். இழைப்பதும் பிழைப்பதும் இழைப்பதும் பிளப்பதும் அவரவர் கையில். என்ன என்ன எளிமையான உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில். சரி, இலக்கு என்பதை தெரிந்து கொண்டு விட்டு அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் என்றால் ஏன் எல்லாராலும் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியவில்லை? உண்மைதானே? நமக்கு இப்போ இது தெரிந்து விட்டது, ஏன் பண்ண முடியவில்லை? ஆசிரியர் அதையும் சொல்லுகிறார். இலக்கு மட்டும் போதாது, அதை அடைய அனுபவத்தையும் அடைய வேண்டிய அவசியத்தையும் சொல்லுகிறார். அது என்னது அனுபவம்? அனுபவம் என்றவுடன் யோசித்து பார்த்தேன், எதை சொல்லப் போகிறார் என்று. அப்போது எனக்கு கவியரசனின் கவிதை நினைவுக்கு வந்தது. ஒரு கவிதையில் இறைவனை பற்றி சொல்லுகிறார். அனுபவித்தே அறிவதே வாழ்வென்றால் இறைவாய் நீ ஏன் என்றேன். இறைவன் சற்று நினை அருகினிலே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இந்த கவிதை எனக்கு மனசில் பளிச்சிட்டது. இதை படித்த போது அந்த ஊரில் இருக்கிற ஞானியிடம் சென்றார். என் தோட்டத்திற்கு ஒரு தோட்டக்காரன் தேவை. இன்னும் 3 மாதங்கள் கழித்து வா, உனக்கு தேவையான இளைஞனை அனுப்புகிறேன் என்றார் ஞானி. 3 மாதங்களுக்கு பின் ஒரு இளைஞனை அந்த தோட்டப்பணிக்கு அனுப்பி வைத்தார். தனக்கு கிடைத்தவன் மலர்களில் ஒன்றையும் பறிக்காமல் நேசிப்பதையும், ஒரு இலையை விடாமல் நீர் ஊற்றுவதையும், சருகள் மீது கூட கால்படாமல் நடந்து கொண்டிருப்பதையும் கண்டு மனமகிழ்ந்த ஞானியிடம் நன்றி சொல்லிவிட்டு, இந்த இந்த எப்படி இந்த இந்த மாணவனை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று அனுப்பியதற்கு நன்றி சொல்லுகிறார். இலைகளையும் பயிர்களையும் நேசிப்பவனை நான் ஒரு நாளில் தேர்ந்தெடுக்க முடியாது. இது கதை. அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்று சிந்தித்து பாருங்கள். நாம் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் என்பதுதான் அந்த கதை. சரி, இது தேர்ந்தெடுத்து இலக்கு இதெல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டாரு. உண்மையை புரிந்து கொள்ளும்போது அது வரமாகிறது என்கிறார் இறையன்பு. உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அது ஒரு வரமாகிறது என்கிறார். அப்படியானால் எது வரம்? வேண்டி கிடைப்பதா அல்லது இறைவன் தருவதா? இந்த வரம் என்ற சொற்களில் நான் அடிக்கடி குழம்பி போவேன். வரம் என்றால் இறைவன் தர வேண்டும் என்றால் நமது இதிகாசம் சொல்லுகிறது கணவன் மனைவிக்கு கொடுத்த வரத்தில்தான் ராமாயண கதையை பிறக்கிறது. சரி, எல்லோருக்கும் கிடைக்காதா? வரம் என்பது என்ன? உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வரம் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, அவருக்கு கிடைத்திருக்கிறது? இப்படி பல கேள்விகள் எழுகிறது. இதை ஒரு குட்டி கதையில் சொல்லுகிறார். வண்ணத்து பூச்சியை பார்க்கும் போதெல்லாம் தட்டான் பூச்சிக்கு பொறாமை. நானும் பூச்சி இனந்தான், ஆனால் உனக்கு மட்டும் இப்படி பளபளப்பான இறக்கைகள் தேன் உண்ணும் காரணத்தினாலா? வண்ணத்து பூச்சி சொன்னது, நான் என்னை கூட்டு புழுவாக குறுக்கி வெளியே வராமல் எனக்குள்ளேயே சுய கட்டுப்பாடுடன் பல நாட்கள் உணவின்றி தியானம் செய்திருக்கிறேன். அதனால் எனக்கு வண்ணச்சிறகுகள் முளைக்கின்றன. என்று நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப அடக்கமாக சொல்லுகிறது. ஆசிரியர் கேட்கிறாள், தவம் இருக்காமல் வரம் கிடைக்குமா? அதாவது வாழ்க்கையை நமக்கு வரம் வேண்டும் என்றால் அதற்காக நான் தவம் இருக்க வேண்டும். தவம் என்ற பொருளுக்கு கண்மூடி தியானிப்பதில்லை. தவம் என்ற பொருளுக்கு ஆசிரியர்கள் இங்கு இருக்கிறார்கள். தவம் என்பது மிகப்பெரிய எழுத்தே என் தவம் என்கிறான். இசையின் தவத்தால் பிறந்தது என்று, இசையினுடைய தவத்தினுடைய வெளிப்பாடு என்கிறார் கலைஞன். ஸோ தவம் என்ற வார்த்தைக்கு நாம் சரியான பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதுதான் தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்குமா? சரி, தவம் இல்லாமல் வரம் கிடைக்குமா? கேள்வி கேட்டுவிட்டார். ஆனால் தவம் என்று எதை சொல்லுகிறார்? உண்மையான உழைப்பையா, பிரார்த்தனையா, தியானம் செய்வதையா? எது தவம்? வழிபாடா? அப்படியானால்
வழிபாடாக இருந்தால் அதை நான் எப்படி செய்ய வேண்டும்? அந்த கோயிலின் முன் அமர்ந்து பூமாலை கட்டும் அந்த வயோதிகரை கண்டவுடன் சற்றேனும் நின்று அவர்கள் விழிகளின் வெளிச்சத்தை பார்த்து விட்டுத்தான் உள்ளே செல்ல முடியும். கவனியுங்கள் இந்த வார்த்தைகளை, விழிகளின் வெளிச்சம். தீர்க்கமான கண்களை, தீட்சணியமான பார்வை என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறோம். சிலரை சந்தித்திருக்கிறோம். என்ன காரணம் என்று தெரியாமல் அவர்கள் கண்கள் நம்மை ஈர்க்கும். இன்னும் சொல்ல போனால் நான் அனுபவித்திருக்கிறேன். சில பேர் கண்களை என்னால் தொடர்ந்து பார்க்க முடியாது. என்ன சக்தி என்று எனக்கு புரியாது. உள்ளே அர்ச்சகருக்கு முகத்தில் தெரியாத தீட்சணியம் இவரிடம் இருக்கிறதே. நான் இந்த பூக்களை வெறும் வருமானத்திற்காக பறித்து வருவதில்லை. இவை ஒவ்வொன்றையும் கட்டும்போது அவற்றின் கழுத்துகளுக்கு நோகாமல் கட்டுகிறேன். எது? பூவினுடைய கழுத்து நோகாமல் கட்டுகிறேன். நானே இறைவனுக்கு சாத்துகிற சந்தோஷத்தோடு இதை செய்கிறேன். நான் இறைவனை இது நாள் வரை உள்ளே சென்று வணங்கியதில்லை. இது மட்டும்தான் நான் அவருக்கு செய்கிற வழிபாடு. வழிபாடு என்பதை எங்கிருந்து வருகிறது பாருங்கள். ஆத்மார்த்தமாக மனதிலிருந்து பூவினுடைய கழுத்து நோகாமல் கட்டக்கூடிய பூக்காரனுக்கு வழிபாடு, அது வழிபாடு என்று நினைக்கிறார்கள். ஓ, இது மட்டும்தான் அவருக்கு செய்யும் வழிபாடு என்ற நிலையில் எல்லோரும் இருக்கிறோமா? சமீபத்தில் நான் வடகிழக்கு மாநிலங்களில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். கவுஹாத்தி நகரில் உள்ள, அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தி நகரில் உள்ள காமாத்தியா என்ற கோவிலுக்கு என்னை போக வேண்டும் என்று நினைத்தேன். அது சக்தி பீடங்களில் ஒன்று, மிக மிக அதிசக்தி வாய்ந்த பீடம். நீங்கள் அவசியம் போக வேண்டும் என்று அந்த மாநிலத்தின் மிக உயர்ந்த அதிகாரி என்னிடம் சொன்னார். சற்று தயக்கம். என்ன காரணம் என்றால், அது நம்மளுடைய திருப்பதி போல எப்பொழுதும் கூட்டமாக இருக்கும். சரி என்று என் உடன் மனைவி வந்திருந்தார். அவர் என்னை விட கோவில்களை நேசிப்பவர். இல்லை எப்படியாவது போக வேண்டும் என்றார். சரி என்று போனோம். அருமையான தரிசனம் எல்லாம் இருந்து தேவியின் கோவிலை விட்டு வெளியே வரும்போது ஒரு 7 வயது அல்லது 6 வயது பையன் கையில் ஒரு ஆட்டுக்குட்டி அந்த கையை பிடித்து கொண்டிருக்கிறான். அந்த பையனுக்கு இந்த ஆடு எதுக்காக கொண்டு வந்திருக்குமோ அந்த பையனுக்கும் தெரியவில்லை, அந்த ஆடுக்கும் தெரியவில்லை. 2 கண்களிலும் சந்தோஷம். இந்த கோவிலில் இதெல்லாம் உண்டா என்று நான் யாரோட பக்கத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஏதோ அசாமிய மொழியில் பேசினார், எனக்கு புரியவில்லை. கோவிலை சுற்றி வந்தபோது ஒரு கதவு சாத்தப்பட்டிருந்தது. அதற்கு நேர் எதிர்த்தரப்பில் ஒரு மண்டபம். அங்கு மர சட்டத்தில் தயாரிக்கப்பட்ட கில்லட்டின், நான் சரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன், ஆட்டினுடைய கழுத்தை மாத்திரம் நிறுத்துவதற்கான சதுரமான அமைப்பு. அதன் பின்னே ஆடு நிற்க வைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் அன்றைக்கு பார்க்கவில்லை. ஆனால் கீழே இருந்த இரத்த துளிகளும் அங்கிருந்த மனிதர்களை பார்த்தவுடன் அத்தனை நேரம் செய்த தரிசனம், அம்மன் அவ்வளவும் மனதை விட்டு போய்விட்டது. இன்னமுமா இதெல்லாம் நடக்கிறது என்றேன். அப்பொழுது பாருங்கள், இப்பொழுது இது ஒரு கதையில் இவர் சொல்லுகிறார். அவர் ஒரு குயவர். அழகாய் மண் பாத்திரங்கள் செய்து அடுக்கி வைத்திருந்தார். அந்த வழியை சென்றவர்கள் இந்த ஆட்டை ஏன் கட்டி வைத்திருக்கிறேன் என்று குயவரிடம் கேட்டார். நான் கடவுளை மகிழ்விக்க இதை பலி தரப்போகிறேன். அப்படியா என கேட்டுவிட்டு அந்த அழகிய பானைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் அவர் போட்டு உடைத்தார். யாரு? அந்த கேட்டவர். பதறி போய் ஓடி வந்த குயவன் இறைந்து கத்தினார். என்ன செய்கிறாய் நீ? ஓ, உனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் செய்த பானைகளை என் முன்னால் போட்டு உடைத்தால் எனக்கு எப்படி சந்தோஷம் வரும்? நீ மட்டும் இறைவன் படைப்பை அவர் முன்னால் கொன்றால் மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? இந்த கதையை படித்தவுடன் எனக்கு அசாமில் பார்த்தது நினைவு வந்தது. தமிழகத்தில் சட்டம் கொண்டு வந்து திரும்ப பெறப்பட்டது, எல்லாம் அலையடித்து வந்தது. இன்றைக்கும் நண்பர்களே, மிருக பலி இது தடை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டு நிற்கப்பட்டு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அசாமில் இருப்பது போல சயின்டிஃபிக்காக செய்யவில்லாவிட்டாலும் செய்கிறார்கள். வருத்தத்துக்குரிய விஷயம்தான். கடைசி வரை நான் சொன்னேன் அல்லவா, இதை என்பது எப்பொழுதுமே கடைசி வரை குயவருக்கு புரிந்தது. என்ன புரிந்தது என்றால் விளக்கமில்லை, குயவருக்கு புரிந்தது. சரி, குயவருக்கு புரிந்து விட்டது. புரிதல் என்பது அவ்வளவு எளிதான விஷயமா? அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, அனுபவம், சூழல் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் நமக்கு காலம் காலமாக பாடங்கள் ஒரே மாதிரியாக கற்பிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் புரிதல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். புரிதல் என்பது நமக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தது. நமக்கு பாடம் கற்பிக்கப்படும் போது
சில வார்த்தைகளை நீ இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று 8ஆம் வகுப்பில் சொன்னது இன்றைக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ஆசிரியர்கள். ஆக புரிதல் என்பது நமக்கு ஆசிரியர்கள் வழியாக வருகிறது, அதாவது கற்பித்தல் வழியாக வருகிறது. இந்த கதையின் பெயர் பாடம். ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். வழிப்போக்கனின் கதை. பூசணி பெரிய ஆலமரத்தில் இருந்தால் அல்லவா பொருத்தம் என்று நினைத்து இறைவனை திட்டியதாகவும், ஆலமரத்தடியில் படுத்து தூங்கும்போது ஒரு பழம் நெற்றியில் விழ வலி எடுத்து விழித்ததாகவும், நல்ல வேளை இதில் பூசணி காய்த்திருந்தால் என்னவாகும் என உணர்ந்து இறைவன் எல்லாம் அறிந்தவன், அவன் படைப்பில் ஏது குற்றம் என்று தவறை தெளிந்ததாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். யாரு? ஆசிரியர் கதை சொல்லுகிறார் மாணவனுக்கு. ஒரு மாணவன் எழுந்து கேட்டான், ஐயா கதை இடிக்கிறது. உயரமான மரங்களில் பெரிய காய்களும் இருக்கின்றனவே. எங்கள் வீட்டு அருகில் ஒருவர் தலை மீது தேங்காய் விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரே, அதுக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்றார். ஆசிரியர் மௌனம் காத்தார். ஆசிரியர் தனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரை திட்டிக் கொண்டிருந்தார் மனதுக்குள்ளேயே என்று சொல்லுகிறார் இறையன். அதாவது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே நாம் சொல்லிக் கொடுத்துட்டு கொண்டும் கால். இது எழுதியது மட்டுமல்ல, இன்றைக்கும் சாதாரண பள்ளியில் இல்லை, சமீபத்தில் ஒரு பெரிய கல்லூரியில் போயிருந்தேன். எனக்கு தாங்க முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல். அதனை ஏனென்றால் அவர் அந்த பள்ளிக்கூடத்தின் பேராசிரியர், அந்த கல்லூரியின் பேராசிரியர் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பேங்கிங் இன்றைக்கு இல்லை. அது வல்ல பேங்கிங். இந்த தொழிலில் நான் பல காலம் அடிபட்டவன், எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல முடியும்? அவர் 2 PhD வாங்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த மாணவனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் வங்கியில் இது வல்ல. அப்பொழுது ஆசிரியர்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று நன்றி உரை மாற்றம் வாங்கி கொடுத்து ஏதோ மாலை சால்வை எல்லாம் போட்டார்கள், வாங்கி கொண்டு வந்து விட்டேன். ஆனால் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. இறையன்பை படிக்கும்போது இப்பொழுது புரிகிறது. அந்த ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியரை திட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது கூட அடுத்த வகுப்பில் நான் இதை சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை, தன்னுடைய ஆசிரியரை திட்டியாவது இதை நான் சொல்லுவேன் என்கிறார். இதை நான் விளக்குகிறேன், நான் இறை என்பது சொல்லவில்லை. குயவருக்கு புரிந்து விட்டது, ஆனால் புரிதல் அவளை எழுதவில்லை என்று தான் சொல்லுகிறேன். சரி, இந்த கதையில் இறைவன் எல்லாம் அறிந்தவன், அவன் படைப்பில் ஏது குற்றம் என்கிறார் ஆசிரியர். அப்ப அந்த வழிப்போக்கன் சொல்லுகிறான், இறைவனையே மனிதன் தானே படைத்தான். என்னது இது? ஆம், இங்கர்சாலிலிருந்து இன்றுள்ள வீரமணி வரை இதை பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை, இறைவன் தான் மனித குலத்தையே படைத்தவன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். படைப்பதல் தான் என் பெயர் இறைவனின் கண்ணதாசன். அது கவிஞனுடைய செருக்காக சொல்லவில்லை, இறைவனுடைய பணி என்பதே அவன் பாட்டிலே சொல்லுகிறான். ஆனால் பல பேர் புரிந்து கொண்டிருக்கிற விஷயம் கண்ணதாசன் இறைவன் என்று. கண்ணதாசன் அவன் அப்படி சொல்லவில்லை. அந்த கவிஞனை சரியாக புரிந்து கொண்டவர்களை விட தவறாக புரிந்து கொண்டவர்கள் தான் அதிகம் என்னுடைய பார்வையில். படைப்பதில் தான் என் பெயர் இறைவனால் படிக்கிறான். இந்த பேச்சுக்களும் எழுத்துக்களும் உலகமும் அழியும் வரை அழியப் போவதில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி பேசுகிறவர்கள் எத்தனை பேர் உண்மையை உணர்ந்து பேசுகிறார்கள்? அது மாத்திரம்தான் உண்மை. உண்மையை உணர்ந்து பேசுகிறார்களா? என்னால் நம்ப முடியவில்லை. இந்த கதையை பாருங்கள். ஒரு ஊருக்குள் புதிதாக வந்தார். அதிகமாக யாரும் குடியேறாத ஒரு தெருவுக்கு ஒரு உயர்ந்த மாளிகையும் அதன் அருகிலே ஒரு சிறிய வீடும். இந்த உயர்ந்த மாளிகை யாருடையது? இந்த ஊரில் இருக்க மிகச்சிறந்த பேச்சாளர் ஒருவர். அவர் பேசி சம்பாத்தியத்தில் கட்டியது. அவர் அரசியல் பேச்சாளராக என்னுடைய எண்ணம். ஏனென்றால் இலக்கியவார்கள் பேசி எதுவும் கட்ட முடியாது, எங்களுக்கு தெரியும். இலக்கியத்தில் பேசுபவர்களுக்கு வீடு கட்ட வேண்டாம், இலக்கியத்தில் பேசுபவர்களுக்கு திரும்ப போவதற்கு கட்டணமாவது கட்ட முடியுமா என்பதுதான் எங்களுடைய பிரச்சனைகள். அது சரி, அருகிலே ஒரு சிறிய வீடு இருக்கிறது, அது யாருடையது? அதுவா? அந்த சிறிய வீட்டுக்காரர் எழுதியே தான் அந்த பெரிய வீட்டுக்காரர் பேசினார். ஸோ பேசுவது என்பது எளிது, பேசுபவர்கள் இப்படி இருக்கிறார்கள். இதை இரவல் ஜொலிப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆசிரியர் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார், இரவல் ஜொலிப்பு. ஜொலிப்பு என்பது எது? யோசித்து பாருங்கள். ஒளி வாங்கி அதை திருப்பி விட்டால் தான் ஜொலிப்பு. அப்படியானால் ஒளி வரவில்லை என்றால் ஜொலிப்பு இல்லை. அதிலும் இரவல் ஜொலிப்பு என்பது என்ன? நீ அந்த ஒளியை வாங்கவில்லை, யாரோ வாங்கி இருக்கிறார்கள், நீ ஜொலிக்கிறாய். அதைத்தான். என்ன வார்த்தைகள்! இரவல் ஜொலிப்பு. இரவு முழுவதும் இதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எங்கிருந்து படித்தான் இந்த மனிதன் இந்த வார்த்தை? இன்றைக்கு அவர் வராமல் போனது எனக்கு தான் வருத்தம். இந்த இரவல் ஜொலிப்பு தான் இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை நம்மில் பல சமயங்கள் உணர்ந்திருக்கிறோம், ஆனால் நமக்கு சொல்ல தெரியாது. ஏனென்றால் நாம் எந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், சிலர் வார்த்தைகளில் வித்தை காட்டி அதையே திருப்பி நம்மை சொல்ல வைக்கும் வித்தை தெரிந்தவர்கள். அந்த சூழல் வாழ்ந்ததினால் கேட்கும் வார்த்தைகளை திரும்ப சொல்லும் ஆற்றல் பெற்றவர்களாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த கதையை பாருங்கள். ஐவர், கதையின் பெயர் வித்தைகள். ஐவர் விழிகள் நன்றாக விளங்குகின்றனவா என்று மருத்துவர்கள் தீவிரமாக பரிசோதித்து உள்ளே அனுப்பினார்கள். ஒருவர் வெளியே வந்து, அப்பா எவ்வளோ பெரிய கால்கள், தூண்கள் போல. இன்னொருவர், அப்பா தும்பிக்கையாது உலக்கை மாதிரி. மற்றொருவர், தந்தமாவது பெரிய கொம்பு மாதிரி. இன்னொருவர், தலையாவது பாறை மீது மோதுவது போல் வலிமையாய். வெளியே காத்திருந்த கூட்டம் ஒவ்வொரு அறிவிப்பும் கைத்தட்டி கொண்டு இருக்கிறது. அனுப்பியவர்களுக்கு தெரியும், அனுப்பப்பட்டவர்களுக்கு தெரியும், உள்ளே ஒன்றும் யானை கிடக்கவில்லை, கொல்லப்பட்டு ஒரு சின்ன சுண்டலி சாகடிக்கப்பட்டு கடந்தது. இந்த மருத்துவமனை என்று சொல்லி உள்ளே கிடந்தது என்று ஏதோ இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் இறை என்போ நானும் அதற்கு பொறுப்பில்லை. சொல்ல விஷயம் என்னவென்றால் அனுப்புபவர்களுக்கு தெரியும், அனுப்பப்பட்டவர்களுக்கு தெரியும். இதுதான் விஷயம். இன்றைக்கு நாம் அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கு இறை என்பதை பொறுப்பாக்காதீர்கள். பத்திரிகை நண்பர்கள் இருந்தால் தயவு செய்து மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் அரசு அதிகாரி, நான் ஒரு சாதாரண எழுத்தாளன். இதை நாளைக்கு தலைப்பு செய்தியாக்கி எதையாவது அவருக்கு வம்பு செய்யாதீர்கள். இல்லை, இன்றைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கிறது. பக்கத்தில் வேறு கூட்டம் நடக்கிறது, எனக்கு அது வேறு பயமாக. இறையல் ஜொலிப்புக்கும் வித்தை தெரிந்தவர்களிடம் நாம் இருக்கிறோம். மருத்துவமனையை பற்றி சொல்லும்போது இன்றைக்கு அடிபட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயங்கள் தலைப்புச் செய்தியாக அடிக்கடி வந்து கொண்டிருக்கிற, தலைப்புச் செய்தி அல்ல, அடிக்கடி செய்தியாக வந்து கொண்டிருக்கிற மருத்துவமனை கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தையை பார்க்க வந்தவர்களுடைய பலத்த வாதம், குழந்தை அம்மாவை போல இருக்கிறதா அப்பாவை போல இருக்கிறதா என்று. இது அநேகமாக எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். ஒருவர் மூக்கு அப்பா மாதிரி என்றும் நிறம் அம்மா மாதிரி என்றும் வாதிட்டார்கள். இதுவும் நடப்பது உண்டு எல்லா குடும்பங்களிலும். ஏனென்றால் இரண்டு சைடும் சமநிலையோடு பேச வேண்டியவர்கள் இருப்பார்கள். இந்த தாத்தா கோவித்து போல, அந்த பாட்டி கோவித்து, ஏதோ இப்படி ஏதாவது சொல்லி கொண்டிருப்பார்கள். அவளுக்கு அதெல்லாம் அதிர்ச்சியாக இருந்தது. தனக்கு பிறந்த குழந்தை இறந்ததை யாருக்கும் தெரியாமல் மறைத்து, மருத்துவமனையிலிருந்து இன்னொரு குழந்தையை ரகசியமாக அபகரித்து தன் பக்கத்தில் கிடத்திய உண்மை அவளுக்கு மட்டும்தானே தெரியும். சரி, அவள் நினைத்து கொண்டாள், நாளை இந்த குழந்தை வளர்ந்து விட்டால் யார் சாயலையும் இல்லை என்ற உண்மை தெரிந்து போகுமே. அடுத்த வரியை கேளுங்கள். அதனால் என்ன, அப்போதும் பாட்டி போல் தாத்தா போல் என்று இவர்களே ஒரு காரணத்தை கண்டுபிடித்து விட மாட்டார்களா? ஸோ இப்பொழுது கவனியுங்கள், எதற்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து திறமையாக பேசுபவர்களினால்தான் இன்றைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்ப வைக்கப்பட்டது எதனால், ஏன் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நமக்கு எழுகிறது? ஏனென்றால் ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு திறமை வேண்டும். ஏனென்றால் அது உண்மையான காரணம் இல்லை. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம், காரணங்களுக்காக அரசியல் கட்சிகளை மாறிக்கொண்டிருக்கிறது. காட்சிகளுக்காக இல்லை, நிகழ்வுக்காக இல்லை, காரணங்களுக்காக. ஏன் அப்படி நிகழ்ந்தது, ஏன் அந்த காரணம், இதற்காக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை இவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து யார் காரணம் என்று ஒரு கதை. இதில் ஒரு நிர்வாகம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சாலையை கடக்கும் போது ஒரு 2 பேர் சாலையை கடக்க காத்திருக்கிறார்கள். ஒருவர் அவசரமாக கடந்து விடுகிறார், அவருக்கு விபத்து நேருகிறது. இன்னொரு கடக்காமல் நிற்கிறார். இது எதை காட்டுகிறது என்று ஒரு நண்பர் கேட்டார். கடந்த வாரம் ஒரு மேலாண்மை புத்தக வெளியீட்டு விழாவில் போயிருந்த போது இது நிகழ்வை அவர் சொன்னார். இது சாதாரண விஷயங்க. அவசரமாக கடந்து போன ஒரு அமைச்சர் கடக்காமல் நிற்பவர் IAS அதிகாரி. அதிகாரிகள் என்றால் அவ்வளவு நிதானமாக இருப்பார்கள். விளக்கம் நான் புரிந்து கொண்டது, அவருக்கு IAS அதிகாரி மேல் என்ன கோபம் எனக்கு தெரியாது. நான் புரிந்து கொண்டது, அவசரமாக செய்ய வேண்டிய பணியை நிதானமாக யோசித்து 2 பேரும் இணைந்து செய்வதுதான் நிர்வாகம். இதை செய்யக்கூடிய சில அதிகாரிகள் இருக்கிறார்கள், பல அதிகாரிகள் இல்லை, செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த அடிபட்டு போனது இதில் அரசியல்வாதியாக இருக்கலாம். நம்மளுடைய துரதிர்ஷ்டம் சில சமயம் IAS அதிகாரிகளும் அதில் போய் அடிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் அமைதியாக வெளியே நின்று கொண்டு விபத்தில் சிக்காமல் இருக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.
அரசன் தன் அரண்மனையில் வீற்றிருந்தான். அப்போது வெளிநாட்டு தூதுவர் கேட்டார், இவ்வளவு சிறப்பாக உங்கள் ஆட்சி நடக்கிறதே, யார் காரணம்? அரசன் ஒரு பானையை வரவழைத்தான். அதில் நீர் ஊற்றும்படி பணித்தான். பானை நிரம்பதியை நிறுத்த சொல்லி, இந்த பானை எந்த துளியால் நிறைந்தது? உங்களால் சொல்ல முடியுமா? அது போலத்தான் நிர்வாகத்தில் ஒவ்வொருவரும் இன்றியமையாதவர்களாக இருந்து பணியை செய்தனர். இதை சொல்லிவிட்டு கடைசி வரியில் இறையன்பு, முடியாட்சியாய் இருந்தாலும் அங்கு குடியாட்சியாய் நடப்பதாய் பட்டது தூதருக்கு என்று. இன்றைக்கு நாம் என்ன ஆட்சியில் இருக்கிறோம்? குடியாட்சியில் இருக்கிறோம். பல நேரங்களில் என்ன உணர்கிறோம்? முடியாட்சியில் இருக்கிறோமோ என்ற உணர்வுகிறோம். இது இன்றைக்கு எழுதவில்லை. இறையன்பது இந்த புத்தகத்தினுடைய முதல் பதிவு 2005ஆம் ஆண்டு வந்திருக்கிறது. 10 பதிப்புகளோ 9 பதிப்புகளோ கண்டது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக ஒரு நிர்வாகம் என்பது இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை தாக்கம், அதுதான் நமக்கு தாக்கம். அதுதான் இன்றைக்குள்ள அத்தனை கோளாறுகளுக்கும் காரணம், அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். நிர்வாகம் இயங்கவில்லை, அதாவது ஒருங்கிணைந்து இயங்கவில்லை. சரி, இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறார்கள். இந்த நிர்வாக இயலை பற்றி பேசுகிறவர்கள் நீங்கள் 2-3 கூட்டங்களை கேட்டால் போதும், பேசியே நம்மளை கொன்று விடுகிறார்கள். நிர்வாக இயல் வருகிறதோ இல்லையோ, நம்மளை பேசியே நிர்வாகம் எப்படி நடக்க வேண்டும் என்று பேசி, நல்ல நிர்வாகம் பேசாமல் நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பேசுவதுதான் நிர்வாகமாகிவிட்டது. சரி, எல்லோரும் பேசுகிறார்கள். ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, இலக்கியவாதி எல்லோரும் பேசுகிறார்கள். பேச்சு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பக்கத்து ஊரில் ஒரு ஞானி வந்திருப்பதாகவும் அவர் நன்றாக பேச கற்றுத்தருவதாகவும் கேள்விப்பட்டான். ஞானிகள் எப்படி பேச கற்றுத்தருவார்கள் எனக்கு தெரியவில்லை, இறையன்போடு தான் கேட்க வேண்டும். அவனுக்கு ஆசை, தான் பேசுவதை யாரும் ரசிப்பதே இல்லை என்ற குறை நீங்க வேண்டும் என்று அவரிடம் சென்றான். இவருக்கா இத்தனை திறமை என்று நினைக்கும்படி எளிமையுடன் இருந்தார். எனக்கு சுவையாக பேச வேண்டும், 1 மாதத்திற்கு நீ யாருடன் பேசாமல் இருக்க வேண்டும், இருப்பியா? சம்மதமா? நான் பேச கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் ஐயா, மௌனத்தை கற்றுக்கொள்ள அல்ல. மௌனத்தை முழுமையாக கற்றுக்கொண்டால்தான் வார்த்தைகளின் உண்மையான சக்தி புரியும். நான் எதையும் எதிர்மறையிலிருந்து தொடங்குவேன். உண்மை எதிர்மறையையும் உள்ளடக்கியது. நன்றாக பேசுவது என்பது நிறைய பேசுவது அல்ல, சரியாக பேசுவது, அளவுடன் பேசுவது, அடுத்தவர்களுக்கு புரியும்படியாக பேசுவது. கடைசி வார்த்தை இறைவனுடையது. அவனுக்கு புரிந்தது. சரி, அவனுக்கு புரிந்தது. ஆனால் மௌனத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? துறவி சொல்லிவிட்டார், நீ முதலில் மௌனமாக இருந்து பழகு, உனக்கு பேச்சு புரியும் என்று சொல்லுகிறார். இதை நான் பல இடங்களில் உணர்ந்திருக்கிறேன். பால் பிரெண்டன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, உலகம் முழுவதும் சுற்றி மன அமைதி தேடி இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு காஞ்சிபுரத்துக்கு வருகிறார். மகா பெரியவர் அவரை ரமணாசிரமம் போக சொல்லுகிறார், ரமணரை சந்திக்க சொல்லுகிறார். அவர் ஆசிரமத்துக்கு சேரும்போது இரவு நேரம், மறுநாள் காலையில் பகவானை சந்திக்கலாம் என்று அவரை அறிமுகப்படுத்தி வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். மறுநாள் காலையில் அவர் ரமணரை சந்திக்கிறார். ரமணர் பேசாது உட்கார்ந்திருக்கிறார். அன்றைக்கு ஏதோ மௌனம். பால் பிரெண்டனும் பேசாது உட்கார்ந்திருக்கிறார். 3 மணிக்கு அவர் பேச ஆரம்பிப்பார். அழைத்து போன நண்பர், இப்பொழுது பேசலாம், நீங்கள் ரமணனிடம் கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? எதுவும் அவசியமில்லை, நான் கேட்க வேண்டியதை கேட்டேன். ரமணர் பதில் சொன்னால் எனக்கு புரிந்தது. இந்த மனிதருக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்னது நீங்கள் பேசவே இல்லை என்று. மௌனத்தில் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் மிக உயர்ந்தவை, அதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. மௌனத்தின் சக்தி அவ்வளவு பெரியது என்று பால் பிரெண்டன் எழுதுகிறார். பால் பிரெண்டனுடைய புத்தகத்தை படிக்கும்போது, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கிருந்தோ வந்த ஒரு மனிதன் ஒரே நாளில் அவர் ரமணருடைய அத்தனை பெரிய சக்தியை உள்வாங்கிக் கொண்டு அதை எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதை சொல்வதுதான் இந்த கதை. மௌனத்தை முழுதாக புரிந்து கொண்டால் வார்த்தைகளின் உண்மையான சக்தி புரியும் என்கிறார். அழைத்து போனவர்களுக்கு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவர் ஏதோ மிகப்பெரிய உபன்யாசம், ஒரு கேள்வி கேட்க போகிறார், ரமணர் பதில் சொல்ல போகிறார், அது நமக்கு ஏதோ பல நினைத்து கொண்டு தான் அவர் ஏமாற்றி வருத்தமாகிவிட்டார். ஆனால் இந்த வருத்தம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வருத்தங்களும் எல்லா சமயங்களிலும் அது உண்மையான வருத்தம் தானா? இதை சொல்லுகிறார். நள்ளிரவு நேரம் அந்த குடிசை பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர்கள் எல்லோரும் அதை அணைக்கி உயிருடன் போராடி கொண்டிருந்தார்கள். வார்த்தைகளை கவனிங்கள், உயிருடன் போராடி கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர் குடிசைக்காரரை அழைத்து
உங்கள் வீடு எரிந்தது குறித்து எனக்கு துக்கம் தாழவில்லை. இரவு முழுவதும் அழுது தீர்த்தேன். அதை பற்றி ஒரு கவிதை எழுதினேன், படித்து காட்டட்டுமா? நீங்கள் கவிதை எழுதுவதற்கு பதிலாக ஒரு வழி தண்ணீரை ஊற்றியிருந்தால் நெருப்பை சீக்கிரம் அணைத்திருக்கலாமே. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், வருத்தங்களை கவிஞன் மிக அழகாக சொல்ல முடியும், நம்மை விட அழகாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு வருத்தத்தை உணர வேண்டும். நம்மில் பலர் வருத்தப்படுகிறோம், ஆனால் வருத்தத்தை உணர்வதில்லை. தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மரண செய்தியை இந்த சமூகம் கொண்டாடி தெருவெல்லாம் நடனமாடி நான் பார்த்து அதிர்ந்து போனேன். மரணம் என்பது எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். மரணத்துக்காக அஞ்சலி கூட்டம் போடுகிறார்கள், 2 நிமிடம் நில்லுங்கள் என்கிறார்கள். அதில் 2 பேர் சீக்கிரமே ஏதோ செல்போனை பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவ்வளவுதான் மதிக்கிறோமோ என்று கூட தோணியது. பேராசிரியர் கை தூக்கி விட்டார். மிக ஒரே ஒரு செய்தியை சொல்லி அவர் சொன்னதை முடிக்கிறேன். மொழியின் ஒரு நிமிடம், மொழியை பற்றிய அதிகாரிகளுக்கு மொழி தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பிற மாநிலத்திலிருந்து இங்கு வந்து பணி செய்வர்களோடு நல்ல தமிழ் பேசுகிறார்கள். ஓரளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் நம்முடைய சேனலில் பேசும் பெண்களை விட அவர்கள் நல்ல தமிழாக தான் பேசுகிறார்கள். சந்தோஷமாக தான் இருக்கிறது. ஆனால் இறையன்பு காலங்களில், அவர் அதிகாரியான காலங்களில் அத்தனை பேர் அவர் தமிழ் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மொழி தெரியாத அதிகாரி பயிற்சியில் இருக்கிறார். 10 வழக்குகளை விசாரித்து தீர்ப்பழக்க நீதிமன்றம் சிறப்பு அனுமதி வாங்கி இருக்கிறது. அதில் ஒன்று ஆடு திருடிய வழக்கு. வழக்கை விசாரித்தார். குற்றம் சுமத்தப்பட்டவர் மீது எந்த ஆதாரமும் இல்லை, வலுவாக வைக்கப்படவில்லை. நீதிபதிகள் ஆதாரத்தையும் சாட்சியை நம்பிதான் தீர்ப்பளிப்பார்கள். வரும்போது கூட என்னுடைய சகோதரி சொன்னார், நீதிபதிகள் தர்மம் பார்க்க மாட்டார்கள். தர்மம் பார்ப்பதாக இருந்தால் அவர் கடவுள். நீதிபதி சட்டத்தை தான் பார்ப்பார், சரியான சாட்சிகளை. எனவே ஆங்கிலத்தில் தீர்ப்பை படிக்கிறார். வழக்கை ஏன் தள்ளுபடி செய்கிறோம் என்று விலாவாரியாக அவர் படித்து முடிக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் ஆங்கிலம் தெரியாதவர். கோர்ட்டின் நிலவிய நிசப்தத்தை கண்டு, ஐயா தெரியாமல் திருடிட்டேன், மன்னிச்சுக்குங்க என்று அழுதார். அதிகாரி புரியாமல் விழித்தார். கடைசி வரியை பாருங்கள், எனினும் நீதி பிழைத்தது, நிரபராதி யாரும் தண்டிக்கப்படவில்லை. இது ஏன் சொல்லுகிறார் இறையன்பு என்றால், சட்டமன்றங்களில் இருப்பது சண்டை போடுவதை அதை பற்றி விட்டு விடுங்கள், அவர்கள் சண்டை போட பிறந்தவர்கள். நீதிமன்றங்களில் இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. கீழமை நீதிமன்றங்களில் நல்ல தமிழில் தீர்ப்பு எழுதுவதற்கு பரிசு கொடுக்கிறார்கள். நமக்கு அவமானமாக இல்லையா? தமிழ்நாட்டில் படித்து தமிழ்நாட்டில் நீதிபதியாக இருக்கிற ஒரு சாதாரண ஊரில் நீதிபதியாக இருக்கிறவர் தமிழில் சிறப்பாக நீதி தீர்ப்பு எழுதினால் பரிசு என்று சொல்லுகிறார். ஐயா, அது உன்னுடைய வேலையா தான் ஐயா. இன்றைக்கும் 50% மேலிருந்து நீதிபதிகள் இங்கு ஆங்கிலத்தில் தான் தீர்ப்பு எழுதுகிறார்கள். நமக்கு சின்ன சின்ன வெளிச்சங்களை பற்றி சொன்னோம். இறுதியாக ஒரு கதை. அவனுக்கு நகரத்தில் பணி. பல ஆண்டுகளுக்கு பின் சொந்த ஊருக்கு பயணித்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மின் விளக்கு எரிய சொந்த தெருவை தேடினான். விளக்கு எரிய தெருவை தேடினான். திடீரென மின்வெட்டு எங்கும் கும்மிரிட்டு வழி தெரியாமல் தவித்தான். வெகு சீக்கிரமே மறுபடியும் ஊருக்கு போனான். ஏதோ மாநாடு நடக்கிறது என்று ஊர் முழுவதும் வண்ண விளக்குகள். எங்கு பார்த்தாலும் ஒளி, வெள்ளம், வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். இப்போதும் அவனுக்கு அவன் தெருவிற்கு வழி தெரியவில்லை. அதிக வெளிச்சமும் ஒரு வகையில் இருட்டுத்தானா என்று இந்த கதையை முடிக்கிறார். நான் இது 52 கதைகளை இதில் எழுதியிருக்கிறார். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கதைகளை பேசியிருப்பேன் நினைக்கிறேன். தயவு செய்து இந்த புத்தகத்தை 2 பிரதி வாங்குங்கள். ஒன்று உங்களுக்கு, ஒன்று இன்னொன்று யாருக்காவது இதை விளக்கி சொல்லி கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொல்லுங்கள். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு பேராசிரியைக்கும் இறையன்புக்கும் என்னுடைய இறுதியாக என்னுடைய நண்பர் வண்ணதாசனுடைய கவிதையிலிருந்து ஒரு வரியை சொல்லி நான் வெட்டி எடுக்கப்பட்ட தர்பூசணி பழத்தில் செக்கச்சுவேல் என்று இருக்கிறது கருமுத்துக்களாக விரைந்து பரவி கிடக்கும் விதைகளைப் போல இன்றைக்கு இந்த சிறிய சிறிய முத்துக்களை மிகப்பெரிய ஒரு ஆளுமை முன்னால் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கும் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்கு இறையன்புக்கும் அன்னை என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியருக்கும் நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி. ஐம்பத்தி கதை கட்டுரைகளை சின்ன சின்ன வெளிச்சங்களாக இறையன்பு படைத்திருக்கிறார்.
இந்த அரியதொரு நூல் 9 பதிப்பு கண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த நூலின் ஒரு மிகப்பெரிய சிறப்பை ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவனைப் போல் ரமணன் படித்திருக்கிறார். படித்து அதில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வெளிச்சங்களை நமக்கு எடுத்து காட்டினார். மருத்துவர் சொக்கலிங்கம் சொல்லுவார், அவரவர் உடல் எடையில் 300 கிராம் மட்டுமே இதயம். ஏன்னா அவர் சொன்ன கணக்கு தானே சரியாக இருக்கும். அவரவர் உடல் எடையில் 300 கிராம் மட்டும்தான் இதயம். ஆனால் இறையன்பு இதயத்தில் மட்டும் எத்தனை எண்ணங்கள் உதயம் இல்லையா? நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய இதயத்துக்குள் எவ்வளவு எண்ணங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக கொலுவீற்று இருக்கிறது என்ற கருத்தை 1962 பிறந்து 52 வயதாகி 43 நூல்களின் ஆசிரியர் திரு இறையன்பு என்று சொல்லுகிற போது மனம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கு வாசிப்பு கலை குறைந்து கொண்டு வருகிறது என்று ஒரு பக்கம் பேசினாலும் புத்தக கண்காட்சியில் லட்சோப லட்ச புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்று சொல்லுகிற காட்சி இன்னொரு பக்கம் இருந்தாலும் மிகச்சிறந்த நூல் வாசிப்பு கலையின் மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு இனிய இலக்கிய திருவிழாதான் உறவு சுரங்கம் நடத்துகிற திங்கள்தோறும் இறையன்பு என்ற இந்த இனிய நிகழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் 2வது வியாழக்கிழமை 2வது வாரத்தில் வருகிற வியாழக்கிழமை என்று இந்த நிகழ்ச்சி முகிழ்கிறது. இலக்கிய வள்ளல் ஐயா திரு முரளி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக கண்ணும் கருத்துமாக இதற்கு வடிவமைத்து தலைப்பு கொடுத்தார்கள். அறிவோம் அறிவை என்ற இந்த நிகழ்வுக்கு பெயர். அறிவோம் யாருடைய அறிவை? இறையன்பின் அறிவை அறிவோம் என்கிற நிலையில் இந்த நிகழ்வு மாதந்தோறும் நடைபெற்று வருகிறது. ஐயா ரமணன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த முறையில் இந்த நூலிலிருந்து 52 ஜென் கதைகளிலிருந்து 20 கதைகளை தேர்ந்தெடுத்து 23 கதைகள் மொத்தம் சொன்னார். 20க்கு மேல் சொல்லியிருப்பேன் என்றால் எண்ணி பார்த்து கணக்கு வைத்திருக்கிறேன். 23 கதைகளை ஐயா மேற்கோளாக காட்டினார். இந்த ஒவ்வொரு கதைகளுக்குள்ளும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று கிராமத்து மக்கள் சொல்லுவதைப் போல ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு அருமையான வெளிச்சத்தை காட்டுகிற ஒரு நிலை இந்த புத்தகத்துக்குள்ளே எங்கு நோக்கிலும் பரவி கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன வெளிச்சங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்திற்கு உதவுகிற ஒரு மிகப்பெரிய அரிய நூல் இந்த நூல். வெளியே NCBH நிறுவனத்தர் தயாராக இதை வைத்திருக்கிறார்கள். இந்த நூலுடைய விலை 60 ரூபாய். இன்றைக்கு 50 ரூபாய்க்கு இந்த நூல் வழங்கப்பட இருக்கிறது. நீங்கள் இந்த இனிய நூலை கரத்தில் கொண்டு போகிற போது யாரும் நூலை திறந்ததும் கீழிருந்து மேலே படிக்கப் போவதில்லை, மேலிருந்து தான் கீழ்வரை படித்து வருவோம். படித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா தொடக்கம் புத்தகத்தை திறந்து மேலிருந்து கீழ் நோக்கி படிக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் கீழிருக்க நம்ம வாழ்க்கை மேல் நோக்கி சென்று விடுகிறது. அதுதான் புத்தகம். இதுதான் புத்தகம். அகம் என்பது உள்ளம். புத்தகம் என்ற சொல்லை புத்தி பிளஸ் அகம் என்று பிரித்தால் புத்தியுள் நிற்பதை அகத்துள் வைக்கிற பொழுதுதான் நூலாசிரியரின் சிறப்பு இந்த உலகத்தில் என்றும் பேசப்படும் என்பதற்கு சின்ன சின்ன வெளிச்சங்கள் ஒரு பெரிய சான்று. நான் சொன்னேன், நான் 100 நூல்கள் வாங்கினேன் என்று. நீங்கள் ஒரு நூல் வாங்குங்கள், இன்னொரு நூலை நண்பருக்கு கொடுங்கள் என்று சொன்னார் ரமணன் ஐயா. அதை கூட அப்புறம் செய்யலாம், முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த 52 கதையை இல்லைங்களா. அவருக்கு ரொம்ப பரந்த மனசான 2 வாங்குங்கன்னாரு. ஒரு நூல் நமக்காக வாங்குவோம். முதல்ல வாங்கி நம் மனதுக்குள் இருக்கிற ஒரு இருளை நீக்கி விடுவோம். இந்த சின்ன சின்ன வெளிச்சங்கள் மிகப்பெரிய வாழ்க்கை வெளிச்சத்தை தருகிற ஒரு அருமையான நூல் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவாக உங்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்வதற்கு முன் உங்கள் பாதங்களை சற்று குனிந்து பாருங்கள். எங்கள் நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிறைவாக வாழிய செந்தமிழ் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பன்னிசை கலைவாணி டாக்டர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் இசைக்க நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஏப்ரல் மாதம் 2வது வியாழக்கிழமை இன்னொரு அரிய நூலோடு சந்திப்போம். உங்கள் வருகை இறையன்பு இலக்கியத்தின் பெருமை என்று சொல்லி நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது வாழிய செந்தமிழ். நேயர்களே, நம்மிடையே எழுத்தாளர் ரமணன் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஐயா, இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நெட்டில் படிக்கிறாங்க. அதாவது இலக்கியமாகட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நெட்டில் படிக்கிறாங்க. புத்தகம் வாங்குறது குறையுது அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய கருத்து, புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா அதனால் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து, எழுத்தாளராகிய உங்களுடைய கருத்து. இன்றைக்கு வாசகர்கள் மிகப்பெரிய ஒரு மாறுதலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்கள் படிப்பது என்பது மாத்திரம் படிப்பல்ல, இன்றைக்கு படிப்பதற்கு என்று மிக 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 அதிகமான வசதிகள் வந்துவிட்டன.
இணையத்தில் படிக்க முடியும், உங்களுடைய ஃபோனில் கூட நீங்கள் படிக்க முடியும், பெரிய கதைகளை கூட படிக்க முடியும். அமேசான் நிறுவனம் கிண்டல் என்று படிப்பதற்காகவே ஒரு புத்தகங்களை வெளியிடுவதற்காகவே ஒரு கருவியை வெளியிட்டிருக்கிறார்கள். 1000 புத்தகங்களை இதில் அடக்கி வைத்து எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் படித்து கொள்ள முடியும். வசதிகள் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, படிப்பு என்பது அச்சு எழுத்திலிருந்து கண்ணால் பார்த்து அதை கிரகித்து உங்கள் மூளைக்கு அனுப்பி திரும்பி அந்த செய்தி உங்களை வந்து அடைவது தான் படிப்பு. இதை ஒரு புத்தகத்தில் படித்தால் மட்டுமே நீங்கள் உணர முடியும். படிக்க வேண்டுமே என்பதற்காக படிப்பதற்கு புத்தகங்களும் இணையங்களும் உதவலாம். படிக்க வேண்டும், அது எனக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் அச்சு புத்தகங்களை தான் நாம் படிக்க வேண்டும். காலம் முழுவதும் அச்சு புத்தகங்கள் இல்லாமல் இருந்தால் சற்று யோசித்து பாருங்கள், நமக்கு இத்தனை ஆவணங்கள் கிடைத்திருக்குமா? இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நாங்கள் டிஜிட்டல் பக்குவப்படுத்தி பாதுகாக்கிறோம் என்று. நீங்கள் பாதுகாக்கலாம், ஆனால் இன்றைக்கும் புத்தகத்தை திறந்து அந்த பேப்பரில் உள்ள மனத்தோடு, அந்த தாள்களின் மனத்தோடு அச்சு எழுத்தை வாசிக்கும் சுகம் இணையத்தில் உங்களுக்கு கிடைக்காது. புத்தகங்கள் படிக்க வேண்டும், புத்தகங்களை புத்தகங்களாகவே படிக்க வேண்டும். நீங்களும் படிக்க வேண்டும், உங்களது நண்பர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லி படிக்க வைக்க வேண்டும்.